ஆரம்பமாக நம்முடைய அகாடமியை சேர்ந்த மாணவ السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. أهلا وسهلا ومرحبا بكم يا أخوات. அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெற்றோர்களே, மாணவ மாணவி செல்வங்களே மற்றும் ஆசிரிய பெருமக்களே, உங்கள் அனைவரையும் இவ்விழாவிற்கு வருக வருக என வரவேற்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹ். நாம் இங்கு எந்த நோக்கத்திற்காக நாம் ஒன்று சேர்ந்தோமோ அந்த நோக்கத்தை அல்லாஹ் முழுமைப்படுத்துவானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். இங்கு வந்திருக்கும் சகோதரிகள் கிட்ட நான் அன்பா ஒரு வேண்டுகோள் வச்சுக்கிறேன். என்ன அப்படின்னா, இந்த விழா ஆரம்பமானதிலிருந்து முடிவடைகிற வரைக்கும் நீங்க எல்லாரும் அனைவரும் இதுல இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அன்பான முறையில நான் கேட்டுக்கொள்றேன். ஏன்னா இதுல கேள்வி பதில் குவிஸ் மாதிரி இருக்குது. இன்ஷா அல்லாஹ் அதுல நீங்க கலந்துக்கிட்டு பயன்பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசையில இன்ஷா அல்லாஹ் நான் கேட்கிறேன். நீங்க கடைசி வரையும் இதுல பயணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அல்ஹம்துலில்லாஹ். இப்போ நம்மளுடைய நிகழ்ச்சிக்குள்ள நம்ம போகலாம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். وإذا قرئ القرآن فاستمعوا له وأنصتوا لعلكم ترحمون. குர்ஆன் ஓதப்பட்டால் நீங்கள் கருணை செய்யப்படுவதற்காக அதற்கு செவி தாழ்த்துங்கள், வாய் மூடுங்கள். قال النبي صلى الله عليه وسلم طلب العلم فريضة على كل مسلم ومسلمة. கல்வி என்பது ஒவ்வொரு முஸ்லிமான ஆண் பெண் என. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. نون والقلم وما يسطرون. ما أنت بنعمة ربك بمجنون وإن لك لأجرا غير ممنون وإنك لعلى خلق عظيم. فستبصر ويبصرون بأيكم المفتون. إن ربك هو أعلم بمن ضل عن سبيله وهو أعلم بالمهتدين. فلا تطع المكذبين ودوا لو تدهنوا فيدهنون ولا تطع كل حلاف مهين هماز مشاء بنميم مناع للخير معتد أثيم عتل بعد ذلك زنيم أن كان ذا مال
بنين إذا تتلى عليه آياتنا قال أساطير الأولين. جزاك الله خيرا. அல்ஹம்துலில்லாஹ், பாரக்கல்லாஹ், மாஷா அல்லாஹ். இந்த குர்ஆனை ஒரு மலையின் மீது இறக்கியிருந்தால் அல்லாஹ்வின் அச்சத்தால் முற்றிலும் பணிந்ததாகவும் விளக்கக்கூடியதாகவும் அதை நீர் காண்பீர். இவை மக்கள் சிந்திப்பதற்கான உதாரணங்களாகும். அவ்வளவு மகத்துவம் பொருந்திய இந்த அல் குர்ஆனை அழகிய குரலில் அழகிய முறையில் ஓதிய நமது மாணவியான அஸ்மா அவர்களுக்கு அல்லாஹ் அருள் புரிவானாக. அல்ஹம்துலில்லாஹ். قال حسن البصري رحمه الله: الدنيا كلها ظلمة إلا مجالس العلماء. ஹசனுல் பசரி ரஹிமஹுல்லா அவர்கள் கூறினார்கள், துன்யாவில் இருக்கும் ஒவ்வொன்றும் இருளானது இல்முடைய அமர்வை தவிர. அல்ஹம்துலில்லாஹ். இப்போ நம்ம கூடியிருக்க இந்த அமர்வை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா புரிந்துகிட்டு இதற்கான நன்மையும் கூலியும் அல்லாஹ் நமக்கு தருவானாக. அடுத்ததாக இங்கு வருகை தந்திருக்கும் கண்ணியத்திற்குரிய சகோதரிகளை கண்ணியமான முறையில் வரவேற்பதற்காக வரவேற்பு உரையை வழங்க நமது அகாடமியை சேர்ந்த ஆசிரியர் அவர்கள் ஃபஹிமா அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. எல்லாம் வல்ல ரஹ்மானை போற்றி புகழ்ந்தவளாக அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் எம் பெருமானார் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் குடும்பத்தார் மீதும் மேலும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த தாபியீன்கள் தாபியீன்கள் வாழ்ந்து மறைந்த நல்லடியார்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நல்லடியார்கள் குறிப்பாக வல்ல ரஹ்மானின் அன்பும் அருளும் கருணையும் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். வமா தௌஃபீகி இல்லா பில்லாஹ். அல்லாஹ்வின் மாபெரும் கிருபையாலும் அருளாலும் அவனுடைய மிகப்பெரிய உதவியினாலும் ஆன்லைனில் மிக சிறப்பாக இயங்கி வரும் கன்சுல் இல்ம் அகாடமியின் இந்த ஆண்டின் நிறைவு விழாவில் நம் அனைவரும் ஒன்று கூடியிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். قال النبي صلى الله عليه وسلم: من سلك طريقا يلتمس فيه علما. யார் ஒருவர் கல்வியை தேடி ஒரு வழியில் பயணிக்கிறாரோ சஹல் அல்லாஹு லஹு தரீகன் இலல் ஜன்னஹ். அல்லாஹ் அவருக்கு சொர்க்கத்தினுடைய பாதையை இலகுவாக்குகிறான் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். மேலும் மலக்குமார்களும் திருப்தி அடைந்து தங்கள் இறக்கைகளை அவர்களுக்காக தாத்துகின்றனர். இன்னும் ஒருவர் கல்வியை எடுத்துக்கொண்டால் அவர் மாபெரும் பாக்கியத்தை எடுத்துக்கொண்டவர் போலாவார் என அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருப்பதை நாம் காணலாம். خيركم من تعلم القرآن وعلمه. யார் குர்ஆனை தானும் கற்று அதனை பிறருக்கும் கற்று தருகிறாரோ அவரே உங்களில் சிறந்தவர் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதை போல அப்படியான சிறந்த கல்வியை கற்று அதனை பிறருக்கும் சிறந்த முறையில் கற்பிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு இந்த அகாடமியின் தூண்களாய் நிற்கும் நிர்வாகிகள் அவர்களையும் தீனுடைய வேலையை செவ்வனே ஆற்றி கொண்டு இருக்கும் ஆசிரியர்களையும் கன்சுல் இல்ம் அகாடமியின் சார்பாகவும் என் சார்பாகவும் அன்போடு வரவேற்கின்றேன். அஹ்லன் வ சஹ்லன் வ மர்ஹபா பிக்கும்.
எங்கள் அகாடமியின் செல்ல பிள்ளைகளையும் அவர்களை சரியான முறையில் வழிநடத்தக்கூடிய தாய்மார்களையும் என் சார்பாகவும் அகாடமியின் சார்பாகவும் வரவேற்கின்றேன். அஹ்லன் வ சஹ்லன் வ மர்ஹபா பிக்கும். மேலும் இந்நிகழ்ச்சியை அழகிய கிராத் மூலம் துவங்கி வைத்த சகோதரி அஸ்மா அவர்களையும், இந்த ஆண்டின் பாடநெறியை விளக்க இருக்கும் சகோதரி பனாசிர் அவர்களையும், ரமதானிற்கான தர்பியாவை வழங்க இருக்கும் சகோதரி சஃப்ரினா அவர்களையும், சான்றிதழ்களை வழங்க இருக்கும் சகோதரி ரோஷன் அவர்களையும், இந்நிகழ்ச்சியின் நிறைவில் நன்றி உரையாற்ற இருக்கும் சகோதரி அவர்களையும், சகோதரி சம்ஸ் நிஷா அவர்களையும், இந்நிகழ்ச்சியில் பங்கேற்கக்கூடிய மாணவ மாணவிகளையும், எங்கள் அழைப்பினை ஏற்று உங்கள் பொன்னான நேரங்களை தீனுடைய விஷயத்திற்காக செலவழிக்க வந்திருக்கும் அத்துணை நபர்களையும் மிக்க மகிழ்ச்சியுடனும் அன்புடனும் கன்சுல் இல்ம் அகாடமியின் சார்பாகவும் என் சார்பாகவும் வரவேற்கின்றேன். அஹ்லன் வ சஹ்லன் வ மர்ஹபா பிக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். ஜஸாக்கல்லாஹ் கைர் சகோதரி. அல்ஹம்துலில்லாஹ். இந்த அழகிய மாலை பொழுதில் நம் அனைவரையும் அழகிய முறையில் வரவேற்ற இந்த சகோதரிக்கு அல்லாஹ் அருள் புரிவானாக. அல்ஹம்துலில்லாஹ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, ஒரு மனிதன் இறந்துட்டா 3 விஷயங்களை தவிர வேற எதுவும் அவனை பின்தொடராது அப்படின்னு சொல்லிட்டு. அதுல ஒண்ணு நிலையான தர்மம், 2வது பயன் தரக்கூடிய கல்வி, 3வது சாலிஹான குழந்தைகள். அந்த வகையில் அல்லாஹ் இந்த அனைத்து மாணவர்களுக்கும் அல்லாஹ் அருள் புரிந்திருக்கிறான். இப்பொழுது ஆனுவல் ரிப்போர்ட்டை கொடுக்க இந்த அகாடமியின் ஆசிரியரான பெனாசிர் அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹ்வின் உதவியை கொண்டு நமது அகாடமியின் 2024-25 ஆண்டு நிறைவு விழா நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இவ்வாண்டிற்கான ஆண்டறிக்கையை வாசிக்க என்னை தேர்வு செய்த அல்லாஹ்விற்கு எல்லா புகழும். 2024-25 ஏப்ரல் 12ஆம் தேதி ரமதான் விடுமுறைக்கு பிறகு நமது அகாடமி மீண்டும் துவங்கியது. மே 1ஆம் தேதி தீனுல் குலூப் உஸ்தாதா சஃப்ரினா அவர்களை கொண்டு ஆரம்பிக்கப்பட்டது. மே 15ஆம் தேதி டிப்ளமோ இன் அரப் உஸ்தாத் தாவூத் அவர்களை கொண்டு 3 மாத வகுப்பாக நடைபெற்றது. ஜூன் 2ஆம் தேதி வலயாலின் ஆஷர் என்ற தலைப்பில் உஸ்தாத் உவைஸ் அவர்களை கொண்டு சிறப்பு தர்பியா வகுப்பு நடைபெற்றது. ஜூன் 10 காய்தா நூரானியா ரவுதத்துல் அத்ஃபால் சிறுவர்களுக்கான கோடை வகுப்பிற்கான நிறைவு விழா நடைபெற்றது. ஜூலை 8 ஜுசு அம்மாவிற்கான இலவச சிறப்பு வகுப்பு நடைபெற்றது. அக்டோபர் 13ஆம் தேதி டிப்ளமோ இன் இஸ்லாமிக் ஸ்டடீஸ் அண்ட் டிப்ளமோ இன் அரபிக் வகுப்பிற்கான கான்வொகேஷன் விழா நடைபெற்றது. 2024-25 இவ்வாண்டில் சகோதரி அனீஸ் ஃபாத்திமா, இர்ஃபானா, தஹ்சின், ஜுவைரியா, ஹாயிலா ஆகியோர் தஜ்வீத் 3 லெவல்களையும் முடித்துள்ளனர். ஹிஃப்தில் ஃபர்ஹானா 29-30, ஜஹீஷா 30-1-2 ஆகிய ஜுசூக்களையும், மரியம் ஜுவைனா 28, 29, 30 ஆகிய ஜுசூக்களையும், ஹிபத்துன் நூரானியா 29, 30 ஆகிய ஜுசூக்களையும், ஆயிஷா இம்தியாஸ் 29, 30, சுஹைனா ஹமீதா 29, 30, ஆஷிகா 30, அல்மாஸ் 30 ஆகிய ஜுசூக்களையும், நூர் ரியாஃபா 30வது ஜுசுவையும், ரஃபா 29 மற்றும் 30 ஆகிய ஜுசுக்களை மனனம் செய்துள்ளனர். அல்ஹம்துலில்லாஹ். இவ்வாண்டை போல் இனி வரக்கூடிய அனைத்து வருடங்களிலும் சிறப்பாக செயல்பட வல்ல ரஹ்மான் உதவி செய்வானாக. ஜஸாக்குமுல்லாஹு ஹைரன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இந்த மகிழ்ச்சியை ஏற்படுத்திய அல்லாஹ்விற்கே எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ். அடுத்தபடியாக மாதங்களிலே சிறந்த மாதம், மனிதனின் மனதை மாற்றக்கூடிய மாதம், மரணித்தவர்களை எழுப்பி கேட்டால் அவர்கள் கேட்கின்ற மாதம், மனிதனின் வழிகாட்டியான குர்ஆனின் மாதம், ஷைத்தான் சிறையிடும் மாதம், நரகம் மூடப்படும் மாதம், சொர்க்கம் திறக்கப்படும் மாதம்,
அவ்வளவு சிறப்பு வாய்ந்த ரமதான் மாதத்தை பற்றி நமது அகாடமியின் ஆசிரியையான சஃப்ரினா அவர்களை பேச அழைக்கின்றேன். السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين. الحمد لله رب العالمين. الحمد لله رب العالمين. الصلاة والسلام على رسول الكريم. الحمد لله. அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையால நம்ம இந்த ஆனுவல் டே ஃபங்க்ஷன்ல வந்திருக்க எல்லாருக்கும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமீன். இன்னைக்கு நான் உங்களுக்கு சின்னதா ஒரு விஷயங்களை உங்களுக்கு ரிமெம்பர் பண்ண வந்திருக்கேன் இன்ஷா அல்லாஹ். ஸோ எல்லாருமே நல்லா லிசன் பண்ணுங்க இன்ஷா அல்லாஹ். லாஸ்டா இது சம்பந்தமா உங்களுக்கு ஒரு குவிஸ் இருக்கும் இன்ஷா அல்லாஹ். ஸோ லாஸ்டா எனக்கு நீங்க ஆன்சர் பண்ண போறீங்க இன்ஷா அல்லாஹ். ஓகேவா? அல்ஹம்துலில்லாஹ். ஃபர்ஸ்ட் நம்ம எல்லாருக்கும் தெரியும் நம்மளுடைய மாதங்கள்ல 12 மாதங்கள் இருக்கு. இஸ்லாமிக் கேலண்டரை பொறுத்தவரையும் 12 மாதங்கள் இருக்கு. அதுல ஒவ்வொரு மாதமும் நம்ம எதை வச்சு தேர்வு செய்வோம் அப்படின்னா நமக்கு நியூ மூன் நம்ம ஒரு நிலவை பார்த்து ஒவ்வொரு மாதத்தையும் நம்ம இந்த மாதோட ஃபர்ஸ்ட் டே அப்படின்னு சொல்லி நம்ம ஃபிக்ஸ் பண்ணுவோம். அதே மாதிரி நமக்கு இன்ஷா அல்லாஹ் கூடிய விரைவில் இன்ஷா அல்லாஹ் நமக்காக ஒரு 4 or 5 டேஸ்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நம்மளுடைய ஒரு பிளெஸ்ஸிங்கான மந்த் இன்ஷா அல்லாஹ் நமக்காக ஒரு ரமதான் அப்படிங்கிற ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கிஃப்ட் நமக்கு அல்லாஹ் கிட்டே இருந்து வரப்போகுது. ஸோ அந்த மாதத்தை பத்தி தான் இப்போ உங்ககிட்ட நான் ஷேர் பண்ண போறேன் இன்ஷா அல்லாஹ். ஸோ இந்த மாதத்தை நீங்க எப்படி பயன்படுத்தணும், என்னென்ன விஷயங்கள்லாம் தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க, தெரிஞ்சவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு ரிமைண்டரா இதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண வந்திருக்கேன் இன்ஷா அல்லாஹ். ஸோ ஓகே, அல்ஹம்துலில்லாஹ். நம்ம டைரக்டா ஸ்டார்ட் பண்ணிடுவோம். அல்ஹம்துலில்லாஹ். இப்ப நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம ரமதான் அப்படிங்கிற ஒரு மந்த்துக்குள்ள என்டர் ஆக போறோம். அதுவும் வெறும் மந்த் அப்படிங்கிறத தாண்டி அல்லாஹ் கிட்டே இருந்து வந்த பரக்கா ஷஹருல் முபாரக்கான ஒரு மாதம். அல்லாஹ் குர்ஆன்லயே இந்த ரமதான்ங்கிற வார்த்தையை பயன்படுத்தி இருக்கான். ஸோ அப்படிப்பட்ட மாதத்துல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா என்ட்ராக போறோம். என்ட்ராகிறது மட்டும் இல்லாம அதுல சில விஷயங்களை நம்ம என்ன பண்ண போறோம், மாத்திக்க போறோம். இந்த மாதம் நம்மள என்ன பண்ண போகுது அப்படின்னா நம்மளுடைய பாவங்களை மன்னிக்க போகுது, அப்புறம் நம்ம நரகத்துல இருந்து பாதுகாக்க போகுது, அப்புறம் நம்மள சொர்க்கத்துல நமக்கு சேர்க்க போகுது. இந்த மாதிரி நம்மள நிறைய விஷயங்களை நம்மளுடைய அஹ்லாக்க மாத்த போகுது. இந்த மாதிரி ஒரு 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 காற்று வந்துச்சு, நம்ம காற்று வந்தா மழை வருது அப்படின்னா நம்மளுடைய பூமியை எப்படி மாத்தமோ அதே மாதிரி நம்ம ஒவ்வொருத்தவங்களையும் இன்ஷா அல்லாஹ் இந்த ரமதான் நம்மள எல்லாரையும் மாத்த போகுது இன்ஷா அல்லாஹ். ஸோ எல்லாரும் நியத்து வைங்க, கண்டிப்பா அல்லாஹ் இந்த ஒரு ரமதான்ல இருந்து நமக்கு ஒரு பெரிய மாற்றுதலோட நம்மளுடைய வாழ்க்கையை அல்லாஹ் மாத்தணும் இன்ஷா அல்லாஹ். ஓகே, அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லியிருக்கான் ஷஹ்ரு ரமதான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன். என்ன சொல்லியிருக்கான் அல்லாஹ்? ரமதான் மாதத்துல அல்லதி, அது எப்படிப்பட்ட மாதம் அப்படின்னா உன்சில ஃபீஹில் குர்ஆன், இந்த மாதத்துல தான் என்ன பண்ணிருக்கேன், குர்ஆனை நான் இறக்கியிருக்கேன் அப்படின்னு சொல்றான். அப்ப குர்ஆனை மட்டும் நம்ம இறக்குறது மட்டும் இல்லாம அந்த குர்ஆனை எதுக்காக இறக்கியிருக்கான்? ஹுதல் லின்னாஸ், மக்களுக்கு நேர்வழி காட்டக்கூடியது, அப்புறம் நேர்வழி எப்படிங்கிறது தெளிவா காட்டக்கூடியது, ஃபுர்கான் நமக்கு நன்மை தீமை அறிவிக்கக்கூடிய ஒரு குர்ஆனை அல்லாஹ் நமக்காக இந்த மாதத்துல இறக்கியிருக்கான். சுப்ஹான் அல்லாஹ். யோசிச்சு பாருங்க, நம்மளுடைய காலத்துல நம்ம ஒரு விஷயத்துக்கு போகணும், எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னா நம்ம என்ன பண்றோம், வழி தெரியாம தவிக்கிறோம். இந்த வழி எப்படி போகணும், எங்க போகணும், கூகுள் மேப்ல போடுவோமா, அங்க போடுவோமா, இங்க போடுவோமான்ட்டு ரொம்ப தவிக்கிறோம். ஆனா அல்லாஹ் நம்மள வெறும் படைச்சிட்டு மட்டும் விடாம, படைச்சிட்டு நீ எப்படியாவது இல்லாம நம்மள எப்படி வாழணும், நீ எப்படி வந்தா என்கிட்ட நீ ஜன்னாவை அடையலாம் அப்படிங்கிறதுக்காக பெரிய பொக்கிஷம், அதை நம்ம வார்த்தையால சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு பொக்கிஷத்தை கையில கொடுத்துருக்காமா. ரொம்ப ரொம்ப மிராக்கல்னு சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு மிராக்கல் நம்ம கையில இருக்கு. அந்த மிராக்கல் தான் குர்ஆன். அந்த குர்ஆன் அல்லாஹ் என்ன பண்ணிருக்கான், இந்த ரமதான் அப்படிங்கிற மாதத்துல இறக்கியிருக்கான். ஃபமன் ஷஹித மின்கும் ஷஹரன் ஃபல்யசும்ஹு. குர்ஆனை மட்டும் அல்லாஹ் இறக்காம அதுக்கு நம்ம அதோட விட்னஸா நமக்கு என்ன பண்ணிருக்கான் அப்படின்னா இந்த மாதத்தை இறக்கிருக்கிறது மட்டும் இல்லாம நம்மள்ட்ட என்ன சொல்லியிருக்கான் அல்லாஹ், ஃபல்யசும்ஹு, நீங்க என்ன பண்ணுங்க, நோன்பு பிடிங்க. அந்த நேரத்துல என்ன பண்ணுங்க, ஃபாஸ்டிங். இந்த மாதம் அடைந்த பிறகு நீங்க என்ன பண்ணுங்க, நோன்பை அடையக்கூடியவங்களா இருங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்லியிருக்கான். சோ அப்ப இந்த ரமதான்ங்கிற என்ன வரப்போற மாதம் மந்த் ஆஃப் ஃபாஸ்டிங் அண்ட் குர்ஆன். நம்ம என்ன பண்ணோம், நோன்பை பிடிச்சிட்டு இன்ஷா அல்லாஹ் குர்ஆனை அதிகமா ஓதக்கூடியவங்களா இன்ஷா அல்லாஹ் இருக்கணும். ஓகேவா? சரி, ஓகே. இந்த செஷன்ல நம்ம என்ன பார்க்க போறோம் சில விஷயங்கள் அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி நம்ம எல்லாருக்குமே அரபிக்ல சொல்லி பழக்கம் இருக்கு. சவும் கூட கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். சுஹூர் சொல்லுவோம், இஃப்தார், தக்குவா, அப்புறம் தராவி, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நம்ம என்ன பண்ண போறோம், அதோட மீனிங்கோட தெரிஞ்சுக்க போறோம் இன்ஷா அல்லாஹ். ஓகேவா? இது லாஸ்டா நான் கொஸ்டின் கேட்பேன், யார் சொல்றீங்கன்னு பார்ப்போம். கொஸ்டின் கேட்கறவங்க கரெக்டா கமெண்ட்ஸ்ல எனக்கு சொல்லணும் இன்ஷா அல்லாஹ்.
ஓகே, அல்ஹம்துலில்லாஹ். வாட் இஸ் த அரபிக் வேர்ட் ஃபார் ஃபாஸ்டிங்? நம்மளுடைய அரபிக்ல ஃபாஸ்டிங்க்கு என்ன சொல்லுவோம் அப்படின்னா சௌம் அப்படின்னு சொல்லுவோம். அல்லாஹ் சொன்ன மாதிரி ஃபல் யசும்ஹு சௌம் அப்படின்னு தான் நம்ம என்ன சொல்லுவோம், அரபிக்ல சௌம் அப்படின்னு சொல்லுவோம். சௌம்னா என்ன? ஆல்ரெடி பார்த்தாச்சு. ஃபாஸ்டிங்னா நோன்பு. ஓகேவா? அந்த நோன்பு நம்ம எப்படி இருக்கணும்? சாப்பிடாமையும் குடிக்காமையும் இருக்கணும். எதுல இருந்து எது வரையும் இருக்கணும்? டில் நம்ம எதுல இருந்து இருக்கணும் அப்படின்னா நம்ம வந்து அதான் ஃபஜர்ல இருந்து மகரிப் சலா சன்செட் ஆகிற வரையும் நம்ம என்ன பண்ணணும்? சாப்பிடாமலும் குடிக்காம இருக்கணும். யாருக்காக அப்படின்னா நம்முடைய ரப்புக்காக மட்டும் அந்த இன்டென்ஷனோட நம்ம என்ன பண்ணணும்? நோன்பை வைக்கணும் இன்ஷா அல்லாஹ். ஸோ கண்டிப்பா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த நோன்பை வந்து வைக்க போறோம். அடுத்து இந்த மந்த் ஆஃப் ரமதான் இதுல நம்மளுடைய பில்லர்ஸ்ல ஒண்ணுதான் ஃபாஸ்டிங்கும். நமக்கு வந்து 5 பில்லர்ஸ் இருக்கு. என்னென்ன? ஷஹாதா, சௌம், ஷஹாதா, சலா, சௌம், ஜக்கா, ஹஜ். ஓகேவா? இதுல சௌம் அப்படிங்கிறது ஒன் ஆஃப் த பில்லர். ஸோ கண்டிப்பா நம்ம ஒரு மார்க்கத்துல இருக்கோம், இஸ்லாம்ங்கிற ஒரு மார்க்கத்துல இருக்கோம் அப்படின்னா கண்டிப்பா இந்த ஒரு பில்லரை நம்ம என்ன பண்ணணும்? முழுமைப்படுத்தக்கூடியவங்களா இருந்தா மட்டும்தான் நம்மளோட ஈமான் கண்டிப்பா ஸ்ட்ராங் ஆகும் இன்ஷா அல்லாஹ். ஓகேவா? சோ அடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்காங்க. இந்த சௌம பத்தி என்ன சொல்லியிருக்காங்க பாப்போமா? நம்ம இந்த ரமதான்ங்கிற ஒரு மந்த்துக்கு நம்ம என்டர் ஆயிட்டோம் அப்படின்னா, என்டர் ஆகி நோன்பு வைக்கிறோம் அப்படின்னா, அந்த நோன்பை நம்ம எப்படி வைக்கணும் அப்படின்னா ஈமான் அண்ட் இஹ்திசாப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஈமான் அப்படின்னா எல்லாருக்கும் தெரியும் நம்பிக்கை. இந்த நம்பிக்கைங்கிற வார்த்தையை நம்ம ஈஸியா சொல்ல தெரியுது. ஆனா அதை உணர்றோமா? நம்பிக்கைங்கிற வார்த்தைக்கு நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம வந்து அந்த பவர்ஃபுல்லா நம்மளோட செயல்ல மாத்துறோம் அப்படிங்கிறது பெரிய கொஸ்டின் மார்க். சோ அந்த ஈமான்ங்கிற வார்த்தையை எனக்கு படிக்க தெரியும், அரபிக்ல படிக்க தெரியும், தமிழ்ல படிக்க தெரியும், அதுக்கு மீனிங் தெரியும், எல்லாமே நமக்கு தெரியும். ஆனா என்ன தெரியல அப்படின்னா அதை உணர்ந்து நம்ம லைஃப்ல இம்ப்ளிமெண்ட் பண்ண தெரியல. சோ அந்த ஈமான்ங்கிறதுக்கே பெரிய இது. எப்படி சொல்லணும் அப்படின்னா ஒரு ஒரு மரத்துக்கு எது முக்கியம்? ஒரு மரம் உருவாகணும் அப்படின்னா எது முக்கியம் நமக்கு? சொல்லுங்க பாப்போம். டக்குன்னு யாராவது கமெண்ட்ல சொல்லுங்க பாப்போம். ஒரு மரத்துக்கு எது முக்கியம் நமக்கு? யார் சொல்றீங்கன்னு பாப்போம். கேட்டுச்சா? நான் கேக்குற கொஸ்டின் புரிஞ்சுச்சா? சாயில், சீட், ரூட் சொல்லியிருக்காங்க. ஓகே, அல்ஹம்துலில்லாஹ். நான் எதிர்பார்த்தது ரூட். ஓகே, எல்லாமே தேவைதான். பேசிக்கா ரூட் வளர்ந்தாதான் அடுத்தடுத்த விஷயங்களே வளரும். ஓகேவா? எல்லாமே ஒரு விஷயம் தேவை. பேசிக்கான விஷயம் நான் கேட்கிறேன். அப்ப நம்ம ஒரு மரம் வளர்றதுக்கு எப்படி அந்த ரூட் ஸ்ட்ராங்கா இருக்கதான் அடுத்தடுத்து அந்த மரம் வந்து வளரும், பிரான்ச்சஸ் ஆகும், கனி வைக்கும், பூ பூக்கும், எல்லாமே செய்யும். அப்ப அந்த வேருங்கிறது ரொம்பவே முக்கியம். அந்த வேர் தான் நம்மளோட ஈமான். அந்த ஈமான் நம்ம எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்குமோ அந்த அளவுக்கு நம்ம என்ன பண்ணலாம்? ரப்பு கூட நெருங்கலாம், ரப்போட நம்ம இணைந்து வாழலாம், ரப்புக்காகவே இந்த வாழ்க்கையை வாழ்ந்துட்டு நாளைக்கு ஜன்னாலையும் ரப்ப மீட் பண்ணலாம் இன்ஷா அல்லாஹ். சோ அப்ப அந்த ஈமானோட நம்ம என்ன பண்ணணும்? நோன்பு வைக்கணும். அடுத்து ஹோப்பிங் ஃபார் ரிவார்ட், இஹ்திசாப். நம்ம என்ன பண்ணணும்? ரப்போடைய கொடுக்கிற நன்மை எதிர்பார்த்து நோன்பு வைக்கணும். எப்படி வைக்கணும்? ஒண்ணு ஈமானோட வைக்கணும், இன்னொன்னு நன்மை எதிர்பார்த்து வைக்கணும். இப்படி யார் நோன்பு வைக்கிறாங்களோ அவங்களுக்கு அல்லாஹ் என்ன பண்ண போறானா? ப்ரீவியஸ் சின்ஸ் வில் பி ஃபர்கிவன். மாஷா அல்லாஹ், சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி. அல்லாஹ் என்ன சொல்றான்? உங்களுடைய முந்தைய பாவங்களை நான் என்ன பண்றேன்? மன்னிக்கிறேன்னு சொல்றான். சுப்ஹானல்லாஹ். அப்ப நம்ம 2 விஷயம் இதை பண்ணாவே போதும் நம்ம பாவத்தை கிளீன் பண்றதுக்கு. இதுக்கு நீங்க என்ன இங்க இருந்து நீங்க ஓடணும், இங்க இருந்து குதிக்கணும் அப்படிலாம் நம்மளுடைய மார்க்கம் எதுவுமே சொல்ல. 2 விஷயம். ஒண்ணு, அல்லாஹ்வை முழுமையா நம்புங்க. அல்லாஹ்வுடைய நன்மையை எதிர்பார்த்து நம்ம நோன்பு வைக்கக்கூடியவங்களா இருந்தா கண்டிப்பா நம்மளுடைய பாவங்களை மன்னிக்கப்படும் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நம்முடைய நபி, நமக்காக அழுத நபி, நம்மள ரொம்ப நேசிச்ச நபி, நம்ம உம்மத்துன்னு நினைச்ச நபி சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா இந்த 2 விஷயங்களை நம்ம என்ன பண்ணணும்? நம்மளுடைய ஃபாஸ்டிங்ல அமல்படுத்தக்கூடியவங்களா இருக்கணும் இன்ஷா அல்லாஹ். ஓகேவா? நெக்ஸ்ட், நம்மளுடைய ஃபாஸ்டிங்கை எப்படி நம்ம பாதுகாக்கணும்? என்னது பாதுகாக்கணும்? அது என்ன ஒரு பொருளா பாதுகாக்கிறதுக்கு? காணாம போயிடுமா? இல்ல தொலைஞ்சு போயிடுமா? இல்ல யாராவது திருடிட்டு போயிடுவாங்களா? நோ, அப்படி கிடையாது. நம்மளுடைய ஃபாஸ்டிங்கை நம்ம எப்படி ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம எல்லாம் என்ன நினைச்சிட்டு இருக்கோம்? வெறும் நோன்புனா என்னப்பா? சாப்பிடாம குடிக்காம இருக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். நோ, அப்படி கிடையாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க, உங்களுடைய நோன்பு வந்து எந்த தடுக்கணும் அப்படின்னா பொய்யான நடவடிக்கையும் தடுக்கல அப்படின்னா நீங்க வந்து வெறும் தாகத்தெஞ்சும் பசித்திருந்தவங்களுக்கு தான் வேறுமே தவிர அது நன்மையா உங்களுக்கு மாறாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா நம்ம நோன்பு வைக்கக்கூடியவங்களா இருந்தா வெறும் சாப்பிடாமையும் தண்ணி குடிக்காம மட்டும் இருக்கக்கூடாது. நம்மளுடைய தவறான பொய்யான வார்த்தைகள், தவறான நடத்தைகளை விட்டும் நம்ம என்ன பண்ணணும்? விலகி இருக்கணும். அப்பதான் அந்த நோன்பை நம்ம பாதுகாக்கக்கூடியவங்களா இருக்க முடியுமே தவிர வெறும் நான் சாப்பிடாம இருக்கேன், தண்ணி குடிக்காம இருக்கேன் அப்படிங்கிறதுனால நமக்கு என்ன ஆகாது? அது
அது மட்டும் தான் நடக்குமே தவிர பின்னாடி உங்களுக்கான நன்மை எதுவும் எதிர்பார்க்க முடியாது. ஸோ என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம சாப்பிடாம தண்ணி குடிக்காம இருக்கிறத தாண்டி நம்ம பொய்யான விஷயங்களையும் பொய்யான நடவடிக்கைகளையும் விடக்கூடியவங்களா இருக்கணும் இன்ஷா அல்லாஹ். ஓகேவா? ஓகே, அடுத்து அல்ஹம்துலில்லாஹ். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம்? வை டு வி ஃபாஸ்ட்? நம்ம எதுக்காக நோன்பு வைக்கணும்? ஆல்ரெடி தெரியும், அல்லாஹ் சொல்லிட்டான். இன்னொன்னும் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லியிருக்கான். யா அய்யுஹல்லதீன ஆமனு குத்திப அலைக்கும் ஸியாமு கமா குத்திப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். அல்லாஹ் என்ன சொல்லியிருக்கான்? நீங்க முன்னாடி வச்சவங்க நோன்பு வச்சாங்க பாரு, நீங்களும் நோன்பு வைங்க. எதுக்காக அப்படின்னா லஅல்லக்கும் தத்தகூன், நீங்க தக்வா உடையவர்களா மாறுறதுக்காக தான் இதை நான் அந்த நோன்பே கொடுத்துருக்கேன்னு சொல்றான். இந்த ரமதான்ங்கிறது நமக்கான ட்ரைனிங் ப்ராசஸ். இந்த 1 மந்த் நல்லா ட்ரெயின் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நியத்து வைங்க. இன்ஷா அல்லாஹ் நம்ம தக்வா உடையவர்களா மாறணும். அல்லாஹ் இந்த 30 நாள்ல என்ன தக்வா உடையவர்களா ஆக்குறதுக்கு நம்ம முயற்சி செய்யணும். அல்லாஹ் கிட்ட துஆ கேட்கக்கூடியவர்களா இருக்கணும். அப்படி தக்வா அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பாருங்க. ப்ரொடெக்ட் யுவர் செல்ஃப் ஃப்ரம் அல்லாஹ்ஸ் பனிஷ்மெண்ட் அண்ட் ஆங்கர். நம்ம என்ன பண்ணணும்? தக்வா உடையவங்களா இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பா அல்லாஹ் நம்மள என்ன பண்ணுவான் அப்படின்னா பனிஷ்மெண்ட், அல்லாஹ்வுடைய தண்டனையில இருந்தும் அல்லாஹ்வுடைய கோவத்துல இருந்து பாதுகாக்குமா. சுப்ஹானல்லாஹ். இது ரெண்டுமே நம்ம நினைச்சு பார்த்தாலே ரொம்ப பயமா இருக்கு. அல்லாஹ்வுடைய கோவம் எப்படி இருக்கும், அல்லாஹ்வுடைய பனிஷ்மெண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா. ஆனா இந்த தக்வா நமக்கு இது வந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பா இது நம்மள பாதுகாக்குமா. அப்பட அப்படி தக்வால நம்ம 2 விஷயத்த ஃபாலோ பண்ணணும். என்ன? அல்லாஹ் சொல்லியிருக்க விஷயத்த நம்ம ஃபாலோ பண்ணணும். அல்லாஹ் இத செய்யுப்பா, இத ஜக்காத்த குடுங்க, நோன்பு பிடிங்க, தொழுகையை விடாதீங்க. இதெல்லாம் அல்லாஹ்வுடைய கமாண்ட். இத நம்ம ஃபாலோ பண்ணக்கூடியவங்களா இருக்கணும். ஸ்டேயிங் அவே, நம்ம அல்லாஹ் ப்ரோஹிபிட்டட் பண்றது. அல்லாஹ் இத தடுத்திருக்கான். இந்த விஷயத்த செய்யாதீங்க. இதுல இருந்து நீங்க என்ன பண்ணீங்க? தூரமா ஆக்கிக்கீங்க அப்படின்னு சொல்றான். சோ இந்த விஷயத்தெல்லாம் நம்ம என்ன பண்ணணும்? தடுத்துக்கணும். இதுதான் தக்வா. இந்த 2 விஷயத்த நம்ம ஃபாலோ பண்ணக்கூடியவங்களா இருந்துட்டாவே தக்வாவ அடைஞ்சவங்க தான். ஈஸியா தானேப்பா இருக்கு. சொல்றதுக்கு ஈஸி. ஆனா இத ஃபாலோ பண்றதுக்கே ரொம்ப ஹார்ட் ஒர்க், ரொம்ப எஃபோர்ட் போடணும். நம்ம ஒவ்வொரு விஷயத்துக்கும் எஃபோர்ட் போட்டு போட்டு அல்லாஹ்ட்ட உதவி கேட்டுக்கிட்டே இருக்கணும். அல்லாஹ் என்னை தக்வா உடையவர்களா ஆக்கிடு. இந்த வரக்கூடிய நோன்புல நம்ம என்ன பண்ணுவோம்? அல்லாஹ்ட்ட அத கேட்கக்கூடியவர்களா இருக்கணும். அல்லாஹ் என்ன தக்வா உடையவர்களா ஆக்கிடு. இந்த நோன்பை இங்கேருந்து நான் வெளில போகும்போது என்ன தக்வா உடையவர்களா மாத்திட்டு இந்த நோன்பை என்னை விட்டு வெளில போகணும் அப்படிங்கிற இந்த ரமதான் நமக்கு வரப்போதில்ல. அந்த ரமதான நம்ம அப்படி கேட்கக்கூடியவர்களா இருக்கணும் இன்ஷா அல்லாஹ். சோ சிம்பிளா சொல்லணும்னா டூஸ் எவ்ரிதிங் அல்லாஹ் ஹஸ் ஆஸ்க்டு. எதெல்லாம் அல்லாஹ் நமக்கு சொல்லியிருக்கானோ அதெல்லாம் செய்யணும். எதெல்லாம் அல்லாஹ் நமக்கு அவே பண்ண சொல்லிருக்காங்க, ஸ்டே அவே, நம்மள விட்டு எதெல்லாம் இதை தடுத்துக்கோ, இதை செய்யாத நம்மள சொல்லியிருக்கானோ அதுலேருந்து நம்ம தடுத்து இருக்கிறது தான் தக்குவா. ஸோ ஈஸியான முறையில நீங்க தக்குவானா என்னங்கிறத இன்னும் டீட்டெயிலா, இது ஒன் ஆஃப் த வே, இன்னும் அதிகமா விஷயங்கள இருக்கு. கான்ஷியஸ் ஆஃப் அல்லாஹ், ஃபியர் ஆஃப் அல்லாஹ், நம்ம எப்போதும் அல்லாஹ்வுடைய கான்ஷியஸ்ல இருக்கிறது, ஃபியரா இருக்கிறது. உமர் ரலியல்லாஹு அன்ஹுவள்ட்ட கேட்டிருக்காங்க, தக்குவா அப்படின்னா என்னன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லியிருக்காங்க, முட்கள் நிறைந்த பாதையில நீங்க எப்படி நடப்பீங்க? முட்கள் நிறைந்த பாதை இருக்கு. அதுல நம்ம எப்படி நடப்போம்? முள்ளு மேல கால வச்சுட்டு விறுவிறுன்னு நடந்து போயிடுவோமா? நோ. முள்ளு இல்லத பார்த்து பார்த்து கால் வைப்போம். இங்க முள்ளு இருக்கா? இங்க முள்ளு இருக்கா? அங்க முள்ளு இருக்கா? அப்படின்னு நம்ம என்ன பண்ணுவோம்? பார்த்து பார்த்து காலை வைப்போம். சோ அந்த மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையை கொண்டு போணும். அல்லாஹ் இத செய்ய சொல்லியிருக்கானா? செய்வோம். அல்லாஹ் இத தடுக்க சொல்லியிருக்கானா? கண்டிப்பா நான் தடுத்துருவேன். என் ரப்புக்காக நான் என்ன பண்றேன்? இந்த விஷயத்த நான் தடுக்கிறேன் அப்படின்னு உறுதியா இருக்கும்போது தான் அங்கதான் தக்வா பிறப்பிடமாகுது. அந்த தக்வா உடையவர்கள தான் அல்லாஹ் என்ன சொல்றான்? முத்தகீன் அப்படின்னு சொல்றான். இன்னலில் முத்தகீன மஃபாஸா. அல்லாஹ் முத்தகீன்களுக்காக இந்த சொர்க்கத்தை வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றானே, அந்த முத்தகீன் லிஸ்ட்ல நம்ம எப்படி ஆகணும் அப்படின்னா, இந்த தக்வாவை நம்ம பேணக்கூடியவர்களா இருந்தா கண்டிப்பா அல்லாஹ் நம்மள என்ன பண்ணுவான்? முத்தகீன் அப்படிங்கறது பாக்குவான். இந்த தக்வா எப்படி ஆரம்பிக்கும் அப்படின்னா, இதுக்கு நம்ம தனியா ஏதாவது ஒரு கோர்ஸ்க்கு போணுமா? ஏதாவது நீங்க ஜாயின் பண்ணுமா? அப்படின்னா இல்ல. வரக்கூடிய ரமதான் தான் நமக்கான ட்ரைனிங் ப்ராசஸ். அங்க நம்ம தக்வாவை தான் இங்க தான் கத்துக்க போறோம். இந்த தக்வாவோட தான் என்ன பண்ண போறோம்? லைஃப் லாங் நம்ம கொண்டு போறோம். அதே மாதிரி ஒவ்வொரு வருஷமும் வருது. இன்னும் அந் ஒவ்வொரு வருஷமும் நம்மள கடந்து போயிட்டு இருக்கு. ஆனா நமக்கு அது மாற்றுதல் வந்துச்சா அப்படின்னா இல்ல. வெறும் நான் குர்ஆன் ஓதுனப்பா, அடுத்து நான் எப்போதும் போல செய்யறப்ப என்னுடைய அஹ்லாக்ல எந்த மாற்றமும் இல்ல. இன்னைக்கு ஞாபகம் வைங்க, வரக்கூடிய ரமதான்ல நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ரமதான்ல இருந்து அடுத்த ரமதான்ல உங்க யாராவது மீட் பண்றாங்க அப்படின்னா, கண்டிப்பா உங்கள போய் சொல்லணும். "என்னப்பா நீ முன்ன மாரி இல்லையே, மாறிட்ட. ரொம்ப பொறுமையா இருக்க. ரொம்ப கோவம்லாம் படுறதில்ல போல. பொறுமையா பேசுற. ரொம்ப கைண்டா இருக்க. ரொம்ப பணிவா இருக்க. உன்ன நான் இப்படி பார்த்ததே இல்லையேப்பா" அப்படின்னு. "எங்கேயாவது கிளாஸ்க்கு போனியாப்பா?" "நோ, கிளாஸ்க்கு போல. எனக்கு ரமதான் வந்துட்டு போச்சு. அந்த ரமதான் என்ன இப்படி மாத்துச்சு." அப்படிங்கிற அளவுக்கு நமக்கு இந்த ரமதான நம்மள மாத்தக்கூடிய ரமதானா இன்ஷா அல்லாஹ் இருக்கணும். ஓகேவா? ஓகே, அல்ஹம்துலில்லாஹ். நெக்ஸ்ட் ஒரு தக்வாக்கு சின்னதா ஒரு கேம் மாரி விளையாடுவோம். அதாவது நான் சொல்றேன், பாருங்க, கவனிங்க இன்ஷா அல்லாஹ். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம்? எப்படி தக்வானா என்ன அப்படின்னா எப்படிங்கிறத நீங்க எப்படி புரிஞ்சுக்கணும் லைஃப்ல அப்படிங்கிறத சின்னதா ஒண்ணு. ஃபர்ஸ்ட் நம்ம பிஸ்மில்லான்னு சொல்லி ஸ்டார்ட் பண்றோம். ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் ஃபாஸ்டிங் இஸ் எ ஷீல்ட். ஆல்ரெடி தெரியும். நம்ம ஃபாஸ்டிங்கிறது ஒரு ஷீல்டு மாரி. எப்படி ஷீல்டுனா என்ன அப்படின்னா, ஒரு போர்ல ஒருத்தவங்க போர் செய்றாங்க அப்படின்னா, அவங்கள என்ன பண்ணுவாங்க? ஷீல்டு போட்டு தடுத்துப்பாங்க. ஏன்னா வில்லுகளோ, அம்புகளோ உள்ளார போகாத அளவுக்கு அவங்க ஷீல்டு போட்டு தடுத்துக்கும். அதே மாரி இந்த ஃபாஸ்டிங் நம்மள என்ன பண்ணும்? நரகத்துல போகாம தடுக்கும்.
அதே மாதிரிதான் ஒரு நாள் நம்ம ஒரே ஒரு நோன்பு வைக்கிறோம். அந்த ஒரு நோன்புக்கு கூலி என்ன தெரியுமா? 70,000 70,000 70,000 ஆண்டுகள் நம்மள என்ன பண்ணுவானா அல்லாஹ் வந்து தூரமாக்கிடுவான். எங்கேருந்து? நரகத்திலேருந்து. சுப்ஹானல்லாஹ். இன்னைக்கு நம்ம எவ்வளவு போட்டி போட்டுட்டு இருக்கோம் நரகத்து போகக்கூடாதுன்னு. அப்ப அந்த ஒரு நோன்புக்கு அல்லாஹ் இவ்ளோ பெரிய கூலி வச்சிருக்கான். சோ, அப்ப ஃபாஸ்டிங்ங்கிறது என்ன அப்டின்னா, நமக்கான ஒரு ஷீல்டு. எதுக்காக ஷீல்ட்னா, நரகத்துல அல்லாஹ் நம்மள போகறதுக்கு. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம்? போவோம். நெக்ஸ்ட் செகண்ட் ஸ்டெப்க்கு போவோம். பி கேர்ஃபுல். அங்க என்ன பண்ணுவான்? நம்மள ஷைத்தான் ட்ரிக் பண்ணுவான். இத செய், அத செய்ன்னு சொல்லிட்டு இருப்பான். தேர்ட் போவோம். அடுத்து என்ன பண்ணுவோம்? திக்ர் செய்றோம். ஃபோர்த் வந்து தௌபா செய்யணும். அல்லாஹ்ட்ட நெறைய மன்னிப்பு கேட்கணும். அடுத்து குர்ஆன டெய்லி ஓதக்கூடியவங்களா இருக்கணும். அடுத்து நம்மளுடைய பேரண்ட்ஸ் 6th ஒன் பேரண்ட்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணக்கூடியவங்களா இருக்கணும். 7th ஒன் வருது பாருங்க. நம்ம என்ன பண்ணிடுறோம்? பொய் சொல்லிடுறோம். அப்ப பொய் சொன்னா என்ன பண்ணும்? தக்குவா உடையவங்களுக்கு குறுகுறுக்கும். அல்லாஹ்வும் நான் பொய் சொல்லிட்டேனே! தெரியாம நான் பேசிட்டேனே! அப்ப என்ன பண்ணும்? உடனே தக்குவாவுடைய பக்கம் போயிடணும். ஏன்னா, குல்லு பனி ஆதமுன் ஹத்தாவுன். ஒவ்வொரு ஆதமின் மக்களும் பாவம் செய்யக்கூடியவர்கள் தான். தவறு செய்யக்கூடியவர்கள் தான். அவங்க சிறந்தவங்க யார் அப்டின்னா, தவ்வாபீன். தௌபாவின் பக்கம் வரவங்க தான் சிறந்தவங்கன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம இன்னைக்கு தக்குவா வந்துச்சுன்னா, தப்பே பண்ண மாட்டோம்ன்னு சொல்ல முடியாது. தக்குவா சாரி அ த தப்பு பண்ணுவோம். ஆனா, அது தௌபான் பக்கம் வந்துரும். அதுதான் தக்குவா. ஓகேவா? அப்ப நீங்க என்ன பண்ணணும்? பொய் சொல்லிட்டீங்க அப்டின்னா என்ன பண்ணணும்? உடனே தௌபால செஞ்சிடணும். அல்லாஹ் நான் தெரியாம சொல்லிட்டேன்லா, நீ மன்னிச்சிடுறா அல்லாஹ் அப்படின்னு அல்லாஹ்ட்ட தௌபா செய்யக்கூடியவர்களா இருக்கணும். அடுத்து 8, 9 அதே மாரி தான் நம்ம என்ன பண்ணணும்? சுன்னா ஃபாலோ பண்றோம், தௌபா செய்றோம். இதெல்லாம் தக்வா உடையங்கள் ஒண்ணு ஒண்ணா செஞ்சுட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் 12th ஒன் பாருங்களேன். நம்ம என்ன பண்ணிடுவோம்? ஒருத்தவங்கள்ட்ட சண்டை போட்டுடுறோம். சண்டை போட்டதுக்கு அப்புறம் தெரியுது, அல்லாஹூ அவங்கள்ட்ட தெரியாம சண்டை போட்டோமே! இதுக்கு நமக்கு தேவையே இல்லையே அப்படிங்கிறோம். உடனே நம்ம என்ன பண்ணணும்? தௌபா செய்ய வந்துட்டோம். புரியுதா உங்களுக்கு? இதுதான் தக்குவா. நம்ம அந்த விஷயத்த செய்யாம இருக்க முடியாது. நம்ம மனுஷங்கள் தான் செய்யுவோம். அல்லாஹ்வே குர்ஆன்ல சொல்லிட்டான். நம்மள படைச்ச ரப்பே சொல்ட்டான், குல்லு பனி ஆதமுன் எல்லாமே நம்ம என்ன பண்ணுவோம்? பாவம் செய்யக்கூடியவர்கள் தான். அவங்க சிறந்தவங்க யாருன்னா தௌபான்னு சொல்ட்டாங்கன்னா, அப்ப நீங்க தௌபான் பக்கம் வரணுமே தவிர, அதுதானே எப்போதும் செய்றது தானே அப்படின்னு நம்ம அலட்சியமா இருக்கக்கூடாது. அது தக்குவா உடையவங்களுக்கு தான் உறுத்தும். என்ன பண்ணும்? தப்பு பண்ணிட்டோம். தப்பா நம்மள யாரையோ நம்ம வந்து ஜட்ஜ் பண்ணிட்டோம். தப்பா அவங்கள நம்ம திட்டிட்டோம் அப்படிங்கும்போது நம்ம என்ன பண்ணணும்? கண்டிப்பா அதுலேருந்து நம்ம வெளிய வரக்கூடியவங்களா இருக்கணும் இன்ஷா அல்லாஹ். ஓகே அடுத்து அதே மாரி 13, 14 நெறைய அல்லாஹ்க்கு ஷுக்கூர் சொல்லக்கூடியவங்களா இருக்கணும். திக்ர், துஆ செய்றோம். அப்புறம் தௌபா செய்றோம். நெறைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸலவாத் ஓதுறோம். ஷுக்கூர் சொல்றோம். அப்புறம் யாரோ ஒரு பொருள் புடிச்சு போய் திருடிட்டோம். தெரியாம திருடிட்டோம். திருடிட்டா என்ன செய்யணும்? கமெண்ட் பண்ணுங்க பாப்போம் டக்குன்னு. திருடிட்டோம். தக்வா உடையவங்களா இருந்தா என்ன பண்ணுவோம் நம்ம? என்ன பண்ணுவோம் நம்ம? டக்குன்னு இன்னும் இன்னும் கமெண்ட் பாக்கலாம் ஒண்ணும் வரவே இல்லையே. மாஷா அல்லாஹ். தௌபா செய்யணும். அல்லாஹ் கிட்ட ஐ அம் சாரிடா. அல்லாஹ் நீ மன்னிச்சிடுடா. நான் தெரியாம பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லணும். மாஷா அல்லாஹ். அவ்வளவுதான். இதுதான் தக்குவா உடையவங்களுக்கு அடையாளம். அடுத்து நம்ம பேரண்ட்ஸ்க்கு ஒபே பண்ணணும். ஷுக்கூர் சொல்லணும். அடுத்து நெறைய சதக்கா செய்யக்கூடியவங்களா இருக்கணும். தக்குவா டன். இதே மாரி தான் நம்ம லைஃப்பை கொண்டு போணும். நம்ம ஒவ்வொரு நேரம் ஒவ்வொரு நேரமும் நம்ம என்ன பண்ணணும் அப்டின்னா, நம்ம அல்லாஹ் நம்மள பார்த்துட்டு இருக்காங்கிற கான்ஷியஸும் இருக்கும். ஃபியர் ஆஃப் அல்லாஹ். அல்லாஹ் நம்மள பார்த்துட்டு இருக்கான். அல்லாஹ் இதுக்கான கேள்வி கேட்பான். அல்லாஹ்க்கு ரகீப் அப்டின்னு ஒரு நேம் இருக்கு. ரகீப் அப்டின்னா, அவன் வந்து எல்லா விஷயங்களும் நம்ம உள்ளத்துல உள்ளத கூட அறியக்கூடியவனா இருக்கான். ஓகேவா? சோ நம்ம வந்து நெனச்சுட்டு இருக்கோம். வெளில செய்றது மட்டும் தான் ரப்புக்கு தெரியும் போல அப்டின்னு. உள்ளத்தை அறியக்கூடியவன், யாவற்றையும் அறியக்கூடியவன் ரகீப் அப்டின்னு நேம் இருக்கு. சோ நம்ம என்ன பண்ணணும்? இத நம்ம ஃபாலோ பண்ணக்கூடியவங்களா இருக்கணும். ஓகே. அல்ஹம்துலில்லாஹ். இன்னொரு விஷயம் சொல்லி தரேன் இன்ஷா அல்லாஹ். இது ஷைத்தானுக்கும் நமக்கும் உள்ள ஒரு ஷைத்தான் பிளஸ் வந்து நம்மளுடைய நஃப்ஸுக்கு உள்ளது. நம்ம ஃபாஸ்ட் பண்றோம் அப்டின்னா, நம்மள ஃபாஸ்டிங் வந்து நம்மள ஸ்ட்ராங்கா ஆக்கும். ஓகேவா? ஸ்ட்ராங் ஆக்கி ஏதோ ஒரு விஷயத்த செய்ய சொல்லும். தவறான விஷயங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம மொபைல் எடுத்துப்போமே. மொபைல், டிவின்னு இருக்கும். நோன்பு நாள்ல இத செய்யேன். இத போய் பாரேன் அப்டின்னு சொல்லும். அப்ப நம்ம என்ன சொல்லி பழகணும் அப்டின்னா, நோ. என்ன? ஈஸியான வார்த்தை. நோ. சொல்லுங்க பாப்போம். கமெண்ட்ல சொல்லுங்க பாப்போம். என்ன சொல்லணும்? நம்முடைய நஃப்ஸ்ட்டயும் நஃப்ஸ்ட்டயும், நம்மளுடைய ஷைத்தான், நம்மளுடைய வஸ்வாஸ்ட்டயும் 2டே விஷயத்த நம்ம ஒரு விஷயத்த சொல்லி பழகணும் அப்டின்னா, நோ. இத நான் செய்ய மாட்டேன். ஏன்னா, நம்முடைய ஷைத்தானும், நம்முடைய நஃப்ஸும் என்ன பண்ணும்? தவறான விஷயங்களுக்கு தான் நம்மள வந்து இது பண்ணும். நம்மள கைட் பண்ணிட்டு இருக்கும். அத போய் நம்ம விழுந்துட்டோம் அப்டின்னா, நம்ம என்ன பண்ணுவோம்? திருப்பி நம்ம தக்வா உடையவர்களா ஆக முடியாது. திருப்பி அதுல போய் விழுந்துருவோம். சோ நம்ம எப்போதுமே என்ன சொல்லி பழகணும்? யார்கிட்ட நோ சொல்லி பழகணும் அப்டின்னா, ஷைத்தான்ட்டயும், நம்மளுடைய நஃப்ஸ்ட்டயும் நோ சொல்லி பழகணும். இன்ஷா அல்லாஹ். நோ சான்ஸ். மாஷா அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். அடுத்து நம்ம வந்து அ ரமதான பொறுத்தவரையும் நம்ம என்ன பண்ணிச்சுட்டு இருக்கோம்னா, நம்மளுடைய சாப்பிடாம இருக்கிறது, தண்ணி குடிக்காம இருக்கிறது மட்டும் கிடையாது. நம்ம ரமதான் பண்ணும்போது நம்மளுடைய ஐஸ், நம்மளுடைய டங்ஸ், நம்மளுடைய ஹேண்ட்ஸ் எல்லாமே சேர்ந்து நோன்பு வைக்கணும். அது என்ன? ஐஸ் நோன்பு வைக்குமா? டங்ஸ் நோன்பு வைக்கணுமா? ஹேண்ட்ஸ் நோன்பு வைக்குமா? இயர்ஸ் நோன்பு வைக்குமா? அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். எஸ். எல்லாமே சேர்ந்து நோன்பு வைக்கணும். ஐஸ் என்ன செய்யணும்? தேவையில்லாத விஷயங்கள பார்க்கக்கூடாது. தேவையில்லாத விஷயங்கள கேட்கக்கூடாது. தேவையில்லாத விஷயங்கள பேசக்கூடாது. தேவையில்லாத விஷயங்கள செய்யக்கூடாது. ஸோ இதெல்லாம் சேர்ந்து தான் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம ஒரு
முழுமையான ஒரு ஃபாஸ்டிங்கை கடைபிடிச்சவங்களா ஆகும். வெறும் சாப்பிடாம நான் இருக்கேன், தண்ணி குடிக்காம இருக்கேன்னா மட்டும் அந்த நோன்பு கம்ப்ளீட் ஆகாது. அது வெறும் நீங்க தாகத்து இருந்ததும் சாப்பிடாம இருந்ததுக்கு தான் சமம். ஓகேவா? புரிஞ்சுட்டு நீங்க என்ன பண்ணணும், எல்லாத்தையும் நோன்பு வைக்க பழகணும். உங்களுடைய கண்களையும், உங்களுடைய நாக்குகளையும், உங்களுடைய ஹேண்ட்ஸையும், உங்களுடைய இயர்ஸையும் நீங்க என்ன பண்ணணும், எல்லாத்தையும் நோன்பு வைக்கிறதுக்கு பழகணும் இன்ஷா அல்லாஹ். ஓகே, அதோட சம்மரி பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா, எதுக்காக நோன்பு வைக்கிறோம் அப்படின்னா, அல்லாஹ் நமக்கு சொல்லியிருக்கான், அல்லாஹ்வுடைய கட்டளை. செகண்ட் ஒன் என்ன பண்ண போறோம், நம்ம ஃபாஸ்டிங் மூலமா நோ சொல்ல போறோம். யார் யாருக்கு? ஷைத்தானுக்கும் நஃப்ஸுக்கும். நம்மளுடைய விஸ்பர்ஸ் அப்படின்னா வஸ்வாஸ் அப்படிங்கிற 2 விஷயத்துக்கும் நம்ம என்ன பண்ண போறோம், நோ சொல்ல போறோம். அடுத்து நம்ம இதை நோன்பு வைக்கிற மூலியமா நம்ம ஸ்ட்ராங் பிலீவரா ஆகலாம். அடுத்து நமக்காக அல்லாஹ் என்ன பண்ணியிருக்கான், ஒரு ஜன்னாவே ரெடி பண்ணியிருக்கான். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி. அல்லாஹ் என்ன பண்ணியிருக்கான் நமக்காக ரையான் அப்படிங்கிற ஒரு சொர்க்கத்தை ஃபாஸ்டிங் பீப்புள்ஸ்க்காக மட்டுமே அல்லாஹ் வச்சிருக்கான். சுப்ஹானல்லாஹ். சோ அப்படிப்பட்ட சொர்க்கம் நம்ம அடையணும் அப்படின்னா நம்ம ஃபாஸ்டிங்கை வைக்கணும் இன்ஷா அல்லாஹ். ஓகேவா? அப்ப நம்ம இந்த விஷயங்கள் எல்லாம் ஃபாலோ பண்ணக்கூடியவங்களா இருந்து இந்த ரமதானை நம்ம கடக்கணும் இன்ஷா அல்லாஹ். ஓகேவா? ஓகே, அடுத்தது நம்மளுடைய ஃபாஸ்டிங் டைம் என்ன? ஆல்ரெடி எல்லாருக்கும் தெரியும். ஃபாஸ்டிங் டைம் என்ன? ஃபஜர் அதான்ல இருந்து மகரீப் அதான் வர வரையும் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய டைமிங் ஆஃப் ஃபாஸ்ட் இருக்கும். ஓகே, அடுத்து அத நம்ம என்ன சொல்லுவோம், ஃபஜர் அதானுக்கு டான் அப்படின்னா சுஹூர் அப்படின்னு சொல்லுவோம். அரபிக்ல சுஹூர் அப்படின்னு சொல்லுவோம். நோன்பு திறக்கிற நேரத்துல இஃப்தார் அப்படின்னு சொல்லுவோம். சுஹூர் அப்படின்னா என்னன்னா விடிய காலத்துக்கு முன்னாடி சாப்பிடுற உணவு. அதை நம்ம அடுத்து பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். இந்த டைமிங் ஆஃப் ஃபாஸ்டிங் மட்டும் பாத்துங்க. எப்ப அப்படின்னா சுஹூர்ல இருந்து இஃப்தார், அதாவது டான்ல இருந்து அப்புறம் சன்செட் வரையும் நம்ம என்ன பண்ணணும், நோன்பு பிடிக்கிறவங்களா இருக்கணும். அடுத்து சுஹூர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க, என்ன சொல்லியிருக்காங்க, ஈட் சுஹூர் ஃபார் இன்டீட் தேர் இஸ் a blessing in it. என்ன சொல்லியிருக்காங்க அல்லாஹ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நீங்க கண்டிப்பா சுகூர்ல சாப்பிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுல பரக்கத் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப நம்ம என்ன பண்ணக்கூடாது, நைட்டு நான் சாப்பிட்டு படுத்துடுறேன், என்னால எந்திரிக்க முடியாது, இல்ல நான் சாப்பிடாம வச்சிடுறேன், தண்ணியை குடிச்சிட்டு மட்டும் வச்சிடுறேன் அப்படின்னு நம்ம என்ன பண்ணக்கூடாது, அந்த ஃபாஸ்டிங் அதை சாப்பிட்றத நம்ம அவாய்ட் பண்ணவே கூடாது. அந்த நேரத்துல நமக்கு எவ்வளவு முடியுமோ கண்டிப்பா நல்ல ஹெல்த்தியான ஃபுட்டை நம்ம என்ன பண்ணணும், சாப்பிடணும் இன்ஷா அல்லாஹ். சோ அப்ப அரபிக் வேர்ட்ல சுஹூர் அப்படின்னா ப்ரீ ட்ரான் மீல் அப்படின்னு சொல்லுவாங்க. விடிய காலத்துக்கு முன்னாடி சாப்பிடக்கூடியதுக்கு பேர் தான் சுஹூர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம என்ன ஃபுட்டு சாப்பிடுறோங்கிறது ரொம்ப முக்கியம். நம்ம ஏர்லி மார்னிங் சாப்பிடுறோம். ஏர்லி மார்னிங் சாப்பிடுற ஃபுட்டு கரெக்டான ஃபுட்டா இருக்கணும். நல்ல டைஜஷன் ஆகிற ஃபுட்டா இருக்கணும். சோ கண்டிப்பா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா நல்ல ஹெல்த்தி ஃபுட்டா எடுத்துக்கணும். எது ஈஸியா டைஜஷன் ஆகும் அதை சாப்பிடணும். நம்ம என்ன பண்றோம், எனக்கு பசிக்க கூடாதுன்னு நிறைய ஈஸியா டைஜஷன் ஆகாத ஃபுட்டை ஒரே நேரத்துல நிறைய விஷயங்களை டம்ப் பண்றோம். ஸோ அந்த மாதிரி டம்ப் பண்ணாம எது ஈஸியா டைஜஷன் ஆகும் அதை பண்ணுங்க. இன்னும் ஈஸியா உங்களுக்கு விளங்க வைக்கணும் அப்படின்னா நீங்க யோசிச்சு பாருங்களேன், நம்ம வீட்டுல மிக்ஸி இருக்கும், கிரைண்டர் இருக்கும், அதுல தண்ணி நம்ம போடுறோம் அப்படின்னா ஒரு ஒரு அளவுக்கு மேல நீங்க மாவள்ளி கொட்டுறீங்களோ, ஒரு அரிசி எடுத்து போட்டீங்களோ, அது சுத்துமா, கிரைண்ட் பண்ணுமானா ஆகாது. ஏன்னா அது அப்படியே நிக்கும் ஸ்டாப் ஆகி. ஏன்னா அது ஓவர் லிமிட் ஆயிடும். அதே மாதிரி ஈஸியாவும் டைஜஷன், தண்ணி ஊத்தல அப்படின்னாலும் என்ன ஆகாது, டைஜஷன் ஆகாது. நம்ம என்ன பண்றோம், பசிச்சிரும், நோன்பு வைக்கிற நேரத்துல பசிக்கும்னு சொல்லிட்டு நிறைய ஃபுட்டை டம்ப் பண்ணோம். அப்படி டம்ப் பண்ணக்கூடாது. ஏன்னா அல்லாஹ் என்ன சொல்லியிருக்கான், அதுல பரக்கத்து இருக்கு. நம்ம சுகூர்ல கொஞ்சமா சாப்பிட்டா கூட அது பரக்கத்தா ஆக்கி தருவோம் அல்லாஹ். ஏன்னா பரக்கத்துங்கிறது நம்ம கண்ணால பார்க்க முடியாது. இது அல்லாஹ் கிட்டே இருந்து வரக்கூடிய பெரிய இது ரஹ்மா. சோ அதை நம்ம என்ன பண்றோம், எனக்கு பசி வந்துரும், எனக்கு மயக்கம் வந்துரும் இல்லாத நமக்கு முடியாத அளவுக்கு தண்ணியையும் ஃபுட்டையும் நல்லா செலுத்துறோம். அப்படி இல்லாம கொஞ்சமா சாப்பிட்டாலும் ஹெல்த்தியா சாப்பிடுங்க இன்ஷா அல்லாஹ். சோ நம்ம சுகூர்ல என்ன பண்ணணும், நல்ல ஹெல்த்தி ஃபுட்டோட உங்க ஃபேமிலியோட சாப்பிடுங்க இன்ஷா அல்லாஹ். ஓகே, அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இன்டென்ஷன். இது ரொம்பவே முக்கியம். சுகூர் டயத்துல நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இன்டென்ஷன் வைப்போம். இன்டென்ஷன் அப்படின்னா நீயா வைப்போம். அது நமக்கு முக்கியம் தான். ஃபாஸ்டிங்ல வைக்கிற ஒவ்வொரு நோம்பும் நமக்கு ஃபர்து தான். அப்ப நம்ம என்ன பண்ணணும், ஃபர்து. அடுத்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா எப்ப வைக்கணும், எங்க வைக்கணும், ஏன் வைக்கணும் அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் எங்க வைக்கணும் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பாருங்க. நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம் அப்படின்னா நீயத்துனா வார்த்தையால சொல்றது போல அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். அதை இன்னைக்கு நல்லா விளங்கிக்கிங்க. நீயத்துங்கிறது வார்த்தை கிடையாது. நம்மளுடைய பிளேஸ் ஆஃப் இன்டென்ஷன் இஸ் ஹார்ட். ஓகேவா? நம்மளுடைய எண்ணத்துல இருக்கணும். அதாவது ஹார்ட்ல நம்ம கல்புல என்ன பண்ணும், அல்லாஹ் உனக்காக நோன்பு வைக்கிறேன்ட்டு நம்மளுடைய எண்ணத்துல இருக்குமே தவிர அதை வார்த்தையால சொல்லணும்னு அவசியம் இல்லை. இன்னைக்கு நம்ம வார்த்தையால சில சில விஷயங்களை நம்ம பண்ணிட்டு இருக்கோம். சில வார்த்தைகளை சொல்லுவோம், இந்த இதுதான் நீயத்துன்னு. அப்படி கிடையாது. அல்லாஹ் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அல்லாஹ் ரகீபா இருக்கான், நம்ம உள்ளத்தை அறியக்கூடியவனா இருக்கான். நீ உள்ளத்துல எந்த இதுக்காக இது வைக்கிறேன்னு அல்லாஹ் அறியக்கூடியவனா இருக்கான். நீ அந்த இடத்துல வார்த்தையா சொல்லணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. நல்லா ஞாபகம் வச்சுங்க, இன்டென்ஷனுக்கு தனியா துவா கிடையாது. அதை நம்ம பிளேஸ் ஆஃப் த இன்டென்ஷன் இஸ் ஹார்ட் தான். நம்மளோட இன்டென்ஷன் எங்க வைக்கணும் அப்படின்னா நம்மளுடைய கல்புல வைக்கணுமே தவிர அதை வார்த்தையா நீட் டு வாக்கலைஸ், அதை நம்ம என்ன பண்ண வேணாம், வார்த்தையா சொல்லவே வேண்டாம். ஓகேவா? எதுக்கு நம்ம இன்டென்ஷன் வைக்கணும் அப்படின்னா இன்னமல் அமாலு பின்னியாத், நிச்சயமா ஒவ்வொரு செயலும்
நீயத்தை கொண்டுதான் இருக்குன்னு ரசூலுல்லாஹி சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ணணும், கண்டிப்பா நம்மளுடைய இன்டென்ஷனை இஹ்லாஸான முறையில அல்லாஹ்க்காக வைக்கிறேன் அப்படிங்கிற ஒரு இன்டென்ஷனோட மனசால நினைச்சா போதும், வார்த்தையால சொல்ல வேண்டாம். அதுக்கு தனியான துவாக்கள் கிடையாது. ஓகேவா? ஸோ நல்லா விளங்கிக்கிங்க. இதுக்கு தனியான துவாக்கள் கிடையாது. ஓகே, அல்ஹம்துலில்லாஹ். அடுத்து நம்ம ஆக்ஷன்ஸ் ஆஃப் ரமதான். நம்ம ரமதான்ல என்னென்ன விஷயங்கள்லாம் செய்யணும், அதாவது ஃபாஸ்டிங் டைம்லயோ ரமதான்ல என்னென்ன விஷயங்கள் செய்யக்கூடாதுங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் எதெல்லாம் செய்யணும்னு பாருங்க. ஃபாஸ்டிங் நம்ம ரமதான்ல நோன்பு வைப்போம், அல்ஹம்துலில்லாஹ். அடுத்து குர்ஆனை ரிசைட் பண்ணணும். அடுத்து கியாம் அப்படின்னா நம்ம தொழுகக்கூடிய தொழுகை. அடுத்து திக்ர், அடுத்து துஆ, அடுத்து சேரிட்டி. துஆனா அல்லாஹ் கிட்ட அதிகமான முறையில நம்ம என்ன பண்ணணும், நமக்கு வேண்டிய விஷயங்களை அல்லாஹ்ட்ட துஆவின் மூலியம் தான் கேட்கலாம். வஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலா, அதான் என்ன சொல்றான், அல்லாஹ் பொறுமையை கொண்டும் தொழுகை கொண்டும் கேட்கிறேன்னு சொல்றான். அதே மாதிரி நம்ம என்ன பண்றோம், துவாவை ஒரு பெரிய ஆயுதத்தை வச்சுட்டு இன்னைக்கு நம்ம புலம்புறோம். என்னடா பண்றது, இது இல்லையே அது இல்லையே. துவா ஒண்ணு நம்மள எல்லாத்தையும் மாத்தக்கூடிய, தக்தீரை மாத்தக்கூடிய பெரிய விஷயம் துவால இருக்கு. சோ அந்த துவாவை நீங்க அதிகமா ரமதான்ல கேட்கக்கூடியவங்களா இருக்கணும். உங்களுக்கு எதெல்லாம் வேணுமோ எல்லாத்தையும் கேளுங்க, இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் கண்டிப்பா நமக்கு கொடுப்பான். ஒருவேளை இப்ப குடுக்கலைனாலும் நாளைக்கு மறுமையில அதை பன்மடங்கா மாத்தி கொடுப்பான், இன்ஷா அல்லாஹ். அடுத்து சேரிட்டி, சதக்கா. நிறைய சதக்கா செய்யணும். இதுல நான் சொன்ன விஷயம் சதக்கா, ஜக்கா சொல்ல. ஜக்காங்கிறது கடமை. கண்டிப்பா உங்கள்ட்ட ஒரு ரிசர்வ், அதாவது உங்கள்ட்ட ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் உங்கள்ட்ட இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா நீங்க கொடுக்கணும். அது ஃபர்து. இது ஜக்காங்கிறது, சதக்காங்கிறது நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களால எவ்வளவு முடியுமோ அதை நீங்க என்ன பண்ணணும், கொடுக்கணும், இன்ஷா அல்லாஹ். அடுத்து நம்ம வந்து நிறைய ரீடிங், லிசனிங், நம்மளுடைய நல்ல நல்ல நிறைய விஷயங்களை பாக்குறது, கேட்கறது அப்படிங்கிற விஷயங்களை நம்ம ரமதான்ல செய்யலாம். இது செய்யறங்கிற பேர்ல நம்ம மொபைல் எடுத்து தேவையில்லாத விஷயங்களை பாக்குறதை விட்டு அதை நம்ம அவாய்ட் பண்றது ரொம்பவே நல்லது. இல்ல எனக்கு கொஞ்ச நேரம் பார்க்கணும் அப்படின்னாலும் இந்த யூஸ்ஃபுல்லான விஷயங்களை பார்த்துக்குங்க. அடுத்து சிலாத்தர் ரஹீம் அப்படின்னா நம்மளுடைய உறவுகளை நம்ம வந்து அனுசரிச்சு வாழணும். யாரையும் நம்ம வெட்டி விடக்கூடாது. எந்த உறவா இருந்தாலும் சரி, ரத்த உறவா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் நம்ம என்ன பண்ணணும், அவங்களோட இணைஞ்சு இருக்கணும். ரமதான்ல அவங்களுக்கு நீங்க யாரெல்லாம் விட்டு பிரிஞ்சு இருக்கீங்களோ, யார்ட்டெல்லாம் சண்டை போட்டிருக்கீங்களோ அவங்கள்ட்ட சேர்ந்து இன்ஷா அல்லாஹ் இந்த ரமதானை நம்ம அடையக்கூடியவங்களா இருப்போம், இன்ஷா அல்லாஹ். ஓகே, எதெல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறத பாருங்க. பேக் பீட்டிங், நம்ம புறம் பேசவே கூடாது. யார பத்தியும் புறம் பேசக்கூடாது. யோசிச்சு பாருங்க. புறம் பேசுறது வந்து அந்த மனிதருடைய மாமிசத்தை சாப்பிடுறதுக்கு சமம்னு சொல்றாங்க. அது மற்ற மாமிசம் நமக்கு ஹராம். ஓகேவா? இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, சாப்பிடவே கூடாது. நம்ம வந்து ரமதான்ல சாப்பிடவே கூடாது. நோன்பு வச்சுட்டு ஒருத்தவங்கள பத்தி பேசுறோம் அப்படின்னா, அப்போ அந்த நோன்பு எப்படி உங்களுக்கு இதாகும்? நம்ம என்ன பார்க்கிறோம், கையால எடுத்து சாப்பிடுறதுலாம் கிடையாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க. அது நீங்க சாப்பிட்டதுக்கு சமம். அப்போ உங்க நோன்பே அதுல கபூல் ஆகாது. அது அப்படியே முறிஞ்சிரும். சோ பேக் பீட்டிங்கிறது ரொம்ப ஆபத்தானது. சோ அல்லாஹ் ரொம்ப எச்சரிக்கையா சொல்லியிருக்கான். "வயலுல் லிக்குல்லி ஹுமஸத்தின் லுமஸா." வயலுல் அப்படிங்கிறது அவ்ளோ எச்சரிக்கை. ஓகேவா? வயல் அப்படிங்கிற வார்த்தைய 2 தடவ அல்லாஹ் குர்ஆன்ல யூஸ் பண்ணியிருக்கான். ரொம்ப எச்சரிக்கையா சொல்லியிருக்கான். இது எச்சரிக்கை, இத செஞ்சிராதீங்க, இத பண்ணிராதீங்கன்னு சொல்லியிருக்கான். அப்ப இத நம்ம ரொம்ப தவிர்த்து இருக்கணும், இன்ஷா அல்லாஹ். அடுத்து ஆர்கியூ பண்றது யார்ட்டயாவது ஆர்கியூ பண்ணி நிக்கிறது. இது முக்கியமா நம்ம யார்ட்ட பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம கிட்ட வர மிஸ்கின்ட்ட ஆர்கியூ பண்ணி நிப்போம். நம்ம கிட்ட காசு இல்லைன்னா கூட உங்களால குடுக்க முடியாத அளவுக்கு தொகை உங்ககிட்ட இல்லன்னா கூட, அவங்கள்ட்ட அன்பான முறையில பேசி அனுப்பலாம். அதுவும் ஒரு சதக்கா தான். அந்த இடத்துல அவங்ககிட்ட நம்ம தேவையில்லாத வார்த்தைகள விடுறது, நோன்பு வச்சுக்கிட்டு தேவையில்லாத வார்த்தைகள நம்ம அவங்கள்ட்ட பேசி, அவங்கள நம்ம மனச கஷ்டப்படுத்தி, அப்புறம் அந்த நோன்பு எப்படி நமக்கு கபூலாகும்? ஸோ அந்த மாரி விஷயங்கள நம்ம செய்யாம, அதே மாரி வீட்ல யார்ட்டயாவது ஆகியிருந்தா கூட நம்ம என்ன பண்ணுவோம்? தவிர்த்துப்போம், இன்ஷா அல்லாஹ். அப்புறம் கெட்ட வார்த்தைகள் பேசுறது, சோசியல் மீடியா. இன்னைக்கு நம்மள்ட்ட இருக்கிறது அதிகமா இருக்கக்கூடியது சோசியல் மீடியா. ஸோ அந்த டிஜிட்டல் டீடாக்ஸ் அத நம்ம என்ன பண்ணணும்? கொஞ்சமா உங்களால சுத்தமா முடியலனாலும் கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சுங்க. இந்த டைம்ல மட்டும் பார்ப்போம் அப்படின்னு. அது உங்களுக்கு தூண்டும். நப்சும் ஷைத்தான் சொல்லணும். அப்ப நீங்க என்ன சொல்லணும்? நப்சும் ஷைத்தானும் அத பாருன்னு சொல்லும்போது நீங்க என்ன சொல்லணும்? என்ன சொல்லணும்? நீங்க நோ சொல்லணும். நோ சொல்லிட்டோம் அப்படின்னா, என்ன செய்யாது? வெறும் வார்த்தையில மட்டும் நோ சொல்ட்டேன் போலங்கல. உங்க கல்போட சேர்ந்து சொல்லணும். நோ நான் செய்ய மாட்டேன். நீ சொல்றதெல்லாம் நான் செய்ய மாட்டேன். போயேன் அப்படின்னு என்ன பண்ணும்? அப்படி நல்லா உள்ளார்ந்து சொல்லணும். ஓகேவா? இன்ஷா அல்லாஹ். ஓகே. அடுத்தது வேஸ்டிங் டைம். நம்ம ரமதான்ல என்ன பண்ணுவோம்? சரி முடிச்சிருந்தா தானே பாவம் ஏதாவது செஞ்சு பேசிட்டு இருக்கோம். ஏதாவது பார்க்குறோம். தூங்கிருவோம் பேசாம. என்ன பண்ணும்? தூக்கத்திலேயே பாதி நேரம் கழிச்சிருவோம். அதுவும் வேஸ்டிங் டைம் தான். ஸோ தூங்குறதும் ஒரு லிமிட் தான். அதுக்கப்புறம் நமக்கு என்னென்ன இபாதத் செய்யணுமோ அதெல்லாம் செய்யணும், இன்ஷா அல்லாஹ். அப்புறம் ஹராமான விஷயங்கள பார்க்கறது. அப்புறம் ஓவர் ஈட்டிங். நம்ம ரமதான்ல என்ன பண்ணுவோம்? அப்பதான் சாப்பிடக்கூடாது. இஃப்தார்லயும், சுகூர்லயும் நம்ம வச்சு நெறைய விஷயங்கள நம்ம மல்லு கட்டுறது. சோ அந்த மாரி ஓவர் ஈட்டிங் பண்ணாத. நான் ஆல்ரெடி சொன்ன மாரி தான். சுகூர்ல அல்லாஹ் பரக்கத் செய்றான். நீ கொஞ்சமா சாப்பிட்டா கூட அல்லாஹ் பரக்கத் ஆக்கி குடுப்பான், இன்ஷா அல்லாஹ். அடுத்து அன்ஹெல்தி ஃபுட் சாப்பிடாதீங்க. இஃப்தாருக்கு அப்புறம் நம்ம சாப்பிடுவோம். பொரிச்சது, மசாலா ஐட்டம்ஸ்லாம் நெறைய சாப்பிடுவோம். சாப்பிடலன்னு. அதெல்லாம் ஈஸியா டைஜெஷன் ஆகாது. ஓகேவா? சோ நல்ல ஈஸியா டைஜெஷன் ஆகுறத பார்த்து சாப்பிட்டுட்டு, அடுத்து தராவீக்கு போணும். சோ அதுக்கான விஷயங்கள நீங்க நல்ல ஃபுட்டா சாப்பிடுங்க. ஹெல்த்தியா சாப்பிடுங்க. இன்னைக்குள்ள சயின்ஸ் நெறைய விஷயங்கள சொல்றதே ஃபுட் தான் சொல்லுது. ஹெல்த்தி ஃபுட். அல்லாஹ் கிட்டயும் அது ஆதரவு வச்சு கேளுங்க. அல்லாஹ் எனக்கு ஹெல்த்தியான ஃபுட்ட குடு. அதுக்கான ஆரோக்கியத்த நீ குட்றா அல்லாஹ்ன்னு அல்லாஹ் கிட்ட கேளுங்க, இன்ஷா அல்லாஹ். அடுத்து
நோன்பு வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், பசிக்குதுன்னு சொல்லக்கூடாது. வார்த்தையால சொல்றதுதான் நம்ம பிரெயினுக்கு போய் செய்யும். சில விஷயங்கள நீங்க யோசிச்சு பார்த்தா தெரியும். நமக்கு பசிக்காது. பசிக்குமோ அப்படின்னு தோணாவே பசி வந்துரும். அந்த மாதிரி நம்ம வார்த்தைகள சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடாது இன்ஷா அல்லாஹ். ஓகே. ஆல்ரெடி சொன்ன மாரி நான் ஆர்கியூ பண்றதுன்னு சொன்னேன். நம்மகிட்ட யார்ட்டயாவது இந்த ஆர்கியூ பண்றாங்க, ஏதோ சண்டை போடுறாங்க அப்படின்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுக்கு ஈஸியான வே சொல்லி குடுத்துருக்காங்க. என்ன? ஐ அம் ஃபாஸ்டிங். சாயிமூன். நான் என்ன பண்ணியிருக்கேன்? நான் நோம்பாளி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவங்கள்ட்ட சொல்லி நம்ம அவாய்ட் பண்ணி அந்த இடத்த விட்டு நவுந்துருமே தவிர, அவங்க கூட சேர்ந்து நீ பேசுறியா? நானும் பேசுறேன். நீ சண்டை போடுறியா? நானும் சண்டை போடுறேன் அப்படின்னு என்ன பண்ணக்கூடாது? ஈட்டுக்கு ஏதுவா 2 பேரும் நிக்கக்கூடாது. ஓகேவா? அடுத்து இஃப்தார். அடுத்து நம்ம என்ன பண்ணுவோம்? இஃப்தார் மாஷா அல்லாஹ் இருக்கிறதுல எல்லாருக்கும் அந்த டைம் ரொம்ப பிடிச்ச டைம். ஏன்னா இஃப்தார் டைம் நெருங்க நெருங்க நமக்கு என்ன ஆகும்? ஒரு விதமான ஒரு கியூரியாசிட்டி இருக்கும். நம்ம இது என்ன பண்ண போறோம்? நோம்பு தொறக்க போறோம். நமக்கு வந்து தண்ணி கிடைக்க போகுது, சாப்பிட போறோம். எல்லாமே அப்பதான் தெரியும். தண்ணியோட அருமை இத்தன நாள் தெரிஞ்சிருக்காது. இஃப்தார் டைம்ல தெரியும். ஏன்னா நமக்கு அப்பதான் அதோட அருமையே தெரியுது. அல்லாஹ் இவ்ளோ பெரிய விஷயத்த நமக்கு சின்னதா ஒரு விஷயத்த வச்சு புரிய வைக்கிறான் பாருங்களேன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி. அப்ப நம்ம இஃப்தார்ங்கிறது நமக்கு இல்ல சன்செட் டைம்ல வரும். அத நம்ம என்ன பண்ணுவோம்? நோம்பு அத நம்ம ஃபாஸ்ட் பண்ணத ஓப்பன் பண்ணுவோம். அதுதான் இருக்கிறதுலயே அந்த டேல ரொம்ப பெஸ்ட் பார்ட். ஏன்னா அல்லாஹுமே அத நேசிக்கிறான். ஓகேவா? நம்ம என்ன பண்ண போறோம்? அல்லாஹ் வந்து என்ன அந்த நோம்பு தொறக்கிற நேரத்துல நம்ம அல்லாஹ் வந்து 2 விஷயத்துல சந்தோஷப்படுவோம். நம்ம அந்த நேரத்துல என்ன பண்ணுவோம்? நம்ம நோம்பு தொறக்க போறோம்னு ஒரு சந்தோஷம். அல்லாஹ்வ மீட் பண்ண போறோம் அப்படின்னு நோம்பாளிக்கு 2 சந்தோஷங்கள் இருக்குன்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. அப்ப 2 சந்தோஷத்தையும் நம்ம என்ன பண்ணணும்? அடையக்கூடியவங்களா இருக்கணும். நெக்ஸ்ட் நம்மளுடைய துஆ. நம்ம பிரேக்கிங் ஃபாஸ்ட் துஆ என்ன ஓதுவோம் அப்படின்னா, இதுதான் ஓதணும். ஆல்ரெடி நம்ம அகாடமில படிச்ச எல்லாருக்கும் தெரியும் இந்த துஆ. சோ எல்லாரும் என்ன பண்ணுங்க? இந்த துஆ ஓதக்கூடியவங்களா இருக்கணும். ذهب الظمأ وابتلت العروق وثبت الأجر إن شاء الله அப்படின்னு என்ன பண்ணும்? இத வார்த்தையால சொல்லிட்டு இது துஆ தான். சோ நீங்க என்ன பண்ணுங்க? வார்த்தையால சொல்லிட்டு இன்ஷா அல்லாஹ் நீங்க என்ன பண்ணுங்க? நோன்பு தொறங்க இன்ஷா அல்லாஹ். ذهب الظمأ அப்படின்னா என்ன? எனக்கு தண்ணீர் தான் தாகம் தீர்ந்தது. அப்புறம் வபுத்தலத்தில ஒரு நரம்புகள்லாம் என்ன தளர்ந்துருச்சு. நமக்கு எப்படி இருக்கும்? அப்படிதான் இருக்கும். அந்த நோன்பு தொறக்கிற நேரத்துல. வசபத்தல் அஜ்ரு இன்ஷா அல்லாஹ். நம்ம என்ன பண்ணோம்? உறுதியா சொல்றோம். கண்டிப்பா எனக்கு என்ன ஆயிடும்? அல்லாஹ்வுடைய நாட்டத்துல எனக்கு வந்து கூலியும் உறுதியாயிடும் அப்படின்னு நம்ம ஒரு நாட்டத்தோட அல்லாஹ்வுடைய பெரும் கிருபையால என்ன பண்ண போறோம்? அந்த நோன்ப தொறக்க போறோம் இன்ஷா அல்லாஹ். ஓகே. நோன்பு தொறந்த பிறகு நம்ம என்ன செய்வோம்? அடுத்து தராவிக்கு ரெடி ஆகும். நைட் பிரேயர். மத்த நாட்கள்ல என்ன பண்ணுவோம்? இந்த நாட்கள்ல நம்ம மஸ்ஜித் பக்கம் திரும்பி பார்க்க மாட்டோம். முஸல்லா பக்கம் போக மாட்டோம். அதாவது சாப்பிட்ட பிறகு என்ன பண்ணுவோம்? எல்லாருமே படுக்க போயிடுவோம் அடுத்து. ஆனா, இந்த ரமதானுக்காகவே நம்ம என்ன பண்ணுவோம்? எல்லாருமே ரொம்ப ஆக்டிவா இருப்போம். தராவிக்கு போணும். எப்போ போணும்? எத்தன மணிக்கு போவோம்? அப்படின்னு ரொம்ப ஆக்டிவா இருப்போம். சோ, அப்ப தராவி அப்படின்னா என்னன்னா, எக்ஸ்ட்ரா பிரேயர் பண்றதுக்கு பேரு தராவி அப்படின்னு சொல்லுவாங்க. எப்ப அப்படின்னா, நைட் ஆஃப் ரமதான். ரமதான் மந்த்ல நம்ம எக்ஸ்ட்ரா பிரேயர் பண்றதுக்கு பேரு அ தராவி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? சோ, அந்த நேரத்துல நம்ம என்ன பண்ணுவோம்? தராவிக்குல எக்ஸ்ட்ரா குர்ஆன் வெர்சஸ்லாம் ஓதுவாங்க. மேக்ஸிமம் சில ஊர்கள்ல என்ன பண்ணுவாங்க? ஒரு குர்ஆனே முடிப்பாங்க தராவில. இன்னும் சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்களுக்கு எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு அவங்க ஓதி முடிப்பாங்க இன்ஷா அல்லாஹ். சோ, நம்ம என்ன பண்ணுவோம்? தராவிய அட்டெண்ட் பண்ணக்கூடியவங்களா இருக்கணும் இன்ஷா அல்லாஹ். ஓகே. அல்ஹம்துலில்லாஹ். நெக்ஸ்ட் இப்ப நான் உங்களுக்கு ஒரு ஒரு இது குடுக்க போறேன். என்ன பண்ண போறோம் அப்படின்னா, எனக்கு கமெண்ட் பண்ண போறீங்க இன்ஷா அல்லாஹ். நம்மளுடைய ஆராய்ச்சிப்படி சொல்லியிருக்காங்க. ஒரு விஷயத்த நம்ம தொடர்ந்து 30 நாள் செஞ்சோம் அப்படின்னா, அது நம்மளுடைய ஹேபிட்டா போகுமா? நம்மளுடைய நியூ ஹேபிட்டா வந்துருமா? அப்படிதான் நம்ம எல்லாமே செஞ்சிருக்கோம்னு வச்சுக்கங்களேன். பிரஷ் பண்றோம், குளிக்கிறோம். எல்லாமே எப்படி ஆச்சு? ஃபர்ஸ்ட்ல இருந்து நம்ம செய்ய செய்ய தான் அது ஹேபிட் ஆகி நம்ம செய்ய ஆரம்பிச்சிட்டோம். அதே மாரி இதுல ஒரு 6 விஷயம் இருக்கு. இத நீங்க ரமதானுக்கு அப்புறம் நான் இத வந்து டெவலப் பண்ணிக்க போறேன். ரமதானுக்கு முடிஞ்ச பிறகும் இத நான் ஃபாலோ பண்ண போறேன் அப்படிங்கறத என்னன்னு கமெண்ட் பண்ணுங்க பாப்போம். இன்ஷா அல்லாஹ். இன்டென்ஷன். ஓகே. அல்ஹம்துலில்லாஹ். ஆல்ரெடி எனக்கு நேரம் ஆயிடுச்சு. நான் ஸ்பீடா போயிடுறேன். சோ இதெல்லாம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, வெறும் ரமதானுக்கு மட்டும் இல்லாம, ரமதான முடிஞ்சும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இத ஃபாலோ பண்ணக்கூடியவங்களா இருக்கணும். நெக்ஸ்ட் அடுத்து நமக்கு வந்து ஸ்பெஷல் நைட். நமக்காக ஒரு நைட்டையும் அல்லாஹ் ரமதான்ல வச்சிருக்கான். ஓகேவா? அதுதான் லைலத்துல் கத்ர். அந்த இரவுல தான் அல்லாஹ் என்ன பண்ணான்? நமக்காக குர்ஆனை இறக்குனான். சோ அந்த இரவ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அடையக்கூடியவர்களா இருக்கணும் இன்ஷா அல்லாஹ். அப்புறம் அந்த இரவுல தான் குர்ஆன் நமக்காக இறங்குச்சு. குர்ஆன்ங்கிறது என்ன அப்படின்னா, அல்லாஹ்கிட்ட வந்த பெரிய கிஃப்ட். அத நம்ம ஈஸியா நம்ம என்ன பண்றோம்? இன்னைக்கு வந்து எடுக்கிறோம், வைக்கிறோம் அப்படிங்கிறத தாண்டி, அதுல என்ன விஷயம் சொல்லியிருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்காமயே அத நம்ம அதோட வாழ்ந்துட்டு இருக்கோம்னு வச்சுங்களேன். குர்ஆன் அப்படின்னா என்னன்னா, கிரியேட்டர் நமக்கும் நமக்கும் அல்லாஹ்க்கும் நமக்கும் உள்ள ஒரு கான்வர்சேஷன் தான். அல்லாஹ் நம்ம கிட்ட பேசுறான் குர்ஆன்ல. ஓகேவா? சோ அந்த குர்ஆன நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, என்ன விஷயம் சொல்லியிருக்கான் அப்படிங்கிறத புரிஞ்சு வாழணும் இன்ஷா அல்லாஹ். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நீங்க குர்ஆன எப்படி பார்க்கலாம் மேபி அப்படின்னா, அ உங்க வீட்ல ஒரு குழந்தை வருது. புதுசா ஒரு குழந்தை வருது அப்படின்னா என்ன பண்ணுவோம்? அந்த குழந்தை எல்லாருக்கும் பிடிக்கும். பெரியவங்களையும், சின்னவங்களையும் தூக்கி தூக்கி கொஞ்சுவோம். தூக்கி தூக்கி வச்சுப்போம். அது சிரிச்சா நம்மளும் சிரிப்போம். அது அழுதா நம்மளும் அழுவோம். இந்த மாரி விஷயங்கள்லாம் செய்வோம். அந்த மாரி குர்ஆன் நமக்கு
ஒரு பெரிய கிஃப்டா கொடுத்துருக்கான் அல்லாஹ். அந்த குரானை எடுக்கும்போது நமக்கு என்ன தோணும் அப்படின்னா, ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு மாதிரி ஃபீலிங்கா இருக்கும். அது சொர்க்கத்தை பத்தி சொல்லுச்சுன்னா நமக்கும் ஆசையா இருக்கும். எல்லாம் எனக்கு இந்த சொர்க்கத்தை கூட அப்படின்னு சந்தோஷப்படுவோம். நரகத்தை பத்தி சொன்னா நமக்கு பயமா இருக்கும், அழுகணும். எல்லாம் எனக்கு இந்த நரகத்திலிருந்து பாதுகாப்பு கொடு, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினன் நார், இந்த நரகத்திலிருந்து பாதுகாப்பு கொடு அப்படின்னு ரொம்ப இன்ட்ராக்ஷனோட அந்த குரானை நம்ம இது பண்ணும்போது அது நமக்கு அந்த லைஃப் ஹவு டு லைவ், ஓகேவா, அந்த லைஃப் வந்து நமக்கு இன்னும் இன்னும் ஈஸியா இருக்கும் அந்த வே, ஓகேவா. சோ அந்த குரான் தான் நமக்கு என்ன பண்ணுது, எப்படி வாழணும்னு கத்து கொடுக்குது. அதுல நிறைய அமேசிங் ஸ்டோரிஸ் இருக்கு. உண்மையா சொல்றேன், நீங்க வேற எந்த புக்ல வேணாலும் கட்டுக்கதைகள் இருக்கும் மேபி, ஆனா குர்ஆன்ல ஒவ்வொரு ஸ்டோரியுமே உண்மையா நடந்தது. இப்ராஹிம் நபியை இதுல போட்டது, நெருப்புல போட்டாங்கன்னா நெருப்புல உண்மையா போட்டாங்க. அதுதான் அது வந்து நெருப்பு வந்து இதுவா மாறுச்சு. மூசா அலைஹிஸ்ஸலாம் கடல் வலி விட்டுச்சுன்னா வலி விட்டுச்சு உண்மையா. நீங்க இதுக்கு வந்து கற்பனை பண்ண வேணாம், இது நடந்திருக்குமா இல்ல, உண்மையா நடந்திருக்கு. இதுவே மத்த ஏதாவது ஒரு நீங்க வச்சிருக்க புக்ல ஏதாவது ஒரு புக்ல சில விஷயங்களை ஆட் அப் பண்ணிருப்பாங்க. இது நம்ம ரப்புட்டேன்னு வந்தது. நிறைய ஸ்டோரிஸ் இருக்கும். அதை கொண்டு நம்ம என்ன பண்ணணும், ரிஃப்ளெக்ட் பண்ணிக்கணும். அடுத்து இது அல்லாஹ்ட்டேந்து வந்த மெசேஜ், ஓகேவா. அடுத்து நம்ம டியூட்டிஸ் ஆஃப் குர்ஆன். குர்ஆனை பொறுத்தவரை நம்ம என்ன பண்ணணும், 6 விஷயத்தை செய்யணும். முதல்ல நம்பணும், பிலீவ் பண்ணணும். அடுத்து ரீட் இட், அதை ஓதணும். அப்புறம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணா மட்டும்தான் அதை பண்ண முடியும், அதோட நம்ம இன்ட்ராக்ஷன் வச்சுக்க முடியும். அடுத்து பிராக்டிசிங், நம்ம லைஃப்ல எப்படி கொண்டு வரணும், அல்லாஹ் சொல்லியிருக்கான இதை செய்யக்கூடாது எப்படி செய்யணும் அப்படின்னு யோசிக்கணும். அப்புறம் கத்துக்கிட்ட விஷயமே ஸ்ப்ரெட் பண்ணணும். அடுத்து பாண்டரேட் பண்ணணும், அதை ரிஃப்ளெக்ட் பண்ணணும். நம்ம லைஃப்ல அது என்ன மாற்றத்துல வந்துச்சு ஆய்வு செய்யணும், ஓகேவா. இதெல்லாம் நம்ம என்ன பண்ணணும், குர்ஆனை செய்யக்கூடியவங்களா இருக்கணும். இன்ஷா அல்லாஹ் இந்த சூறாவை நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் மெமரைஸ் பண்ணுங்க இன்ஷா அல்லாஹ். நான் உங்களுக்கு கொடுக்குற டாஸ்க், இன்னா அன்ஸல்னா ஃபீ லைலத்தில் கத்ர், சூரத்துல் கத்ர் சூறாவை போய் நீங்க இன்னைக்கு போய் டிரான்ஸ்லேஷன் பார்க்க போறீங்க. வாட் எவர் விஷ், நீங்க இங்கிலீஷ் ஆர் தமிழ், அதை போய் பார்த்துட்டு அதை நீங்க என்ன பண்ண போறீங்க, மீனிங் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண போறீங்க. இது உங்களுக்கான கொடுக்குற டாஸ்க். ஓகே, லைலத்துல் கத்ரை பத்தி பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். லைலத்துல் கத்ருங்கிறது 1000 மாசத்துக்கு ரொம்ப ப்ரீஷியஸ் ஆனதான், ஓகேவா. அது வந்து நம்ம என்ன பண்ண முடியாது, ஒரு நாளுங்கிறது 1000 மாசத்துக்கு சமமானதான். நம்ம 1000 மாசத்துக்கு இருப்போமா, இருக்க முடியுமா நம்மளால? நோ, நெவர், முடியாது. அல்லாஹ்வுடைய எவ்வளவு பேர் இருந்தாலும் முடியாது. சோ அல்லாஹ் நமக்கு என்ன பண்ணிருக்கான், அந்த ஒரு நாள், அந்த ஒரு நைட்ல நமக்கு என்ன தரானா, 83 வருஷம் 1000 மாசம் அந்த ஒரு நாள் நம்ம அடையக்கூடியது. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி. யோசிச்சு பாருங்க, 1000 மாசம் நம்ம உளுந்து உளுந்து இன்னைக்கு தொழுதா கூட ஒரு நாள்ல படிக்க முடியுமா? இன்னைக்கு நம்ம யோசிச்சு பாருங்களேன், ஒரு Dress வாங்க போறோம், பை ஒன் கெட் ஒன்னு போட்டிருந்தா உடனே வாங்குவோம். நமக்கு அந்த நீடே இருக்காது, ஆனாலும் போய் வாங்குவோம். ஏன்னா பை ஒன் கெட்ல வாங்குவோம் அப்படின்னு சொல்லி வாங்குவோம். அந்த மாதிரி அல்லாஹ் நமக்கு பெரிய ஆஃபர் மாதிரி கொடுத்துருக்கான், பெரிய டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்கான். அதை நம்ம என்ன பண்ணணும், அதை தக்க வச்சுக்க நினைக்கணும்ல. அதை அசால்ட்டா விடாம அந்த லைலத்துல் கத்ர் அடையறதுக்கு அல்லாஹ்ட்ட நிறைய கேளுங்க இன்ஷா அல்லாஹ். அந்த மாதத்துல நம்ம என்ன பண்ணணும், அந்த நாள்ல நிறைய துவா செய்யணும், அல்லாஹ்வை வர்ஷிப் பண்ணணும். இன்னொன்னு, நிறைய ஏஞ்சல்ஸ் எல்லாம் அங்க என்ன பண்ணுவாங்களாம், நமக்காக அந்த லைலத்துல் கத்ர்ல ஹத்தா மத்லா இல் ஃபஜ்ர், ஃபஜ்ர் வரையும் நிறைய மலக்குமார்கள் வானத்துல இறங்குவாங்க. வானத்தை நேர்ல பார்த்தா கிடைக்காது, ஓகேவா. நீங்க என்ன பண்ணணும், மலக்குமாரில நம்ம கண்ணால பார்க்க முடியாது. நான் கண்ணால போய் பாக்குறேன் வானத்துல வந்து இதுதானே கிடைக்காது. இந்த மலக்குமாரில நம்ம கையினால பார்க்க முடியாது. சோ நம்ம என்ன பண்ணணும், உணரணும். கண்டிப்பா இந்த மாதத்துல மலக்குமாரில் இறங்குவாங்க அப்படின்னு உணர்ந்து நம்மளுடைய அமல்களை அழகான முறையில, அல்லாஹ்க்கு பிடித்தமான முறையில, அல்லாஹ்க்கு நெருக்கமான முறையில, அல்லாஹ் ரொம்ப லவ் பண்ணி அந்த நாட்கள் நம்ம செய்யணும் இன்ஷா அல்லாஹ். செய்வோமா? ஓகே, கொஸ்டின் எல்லாம் வச்சிருந்தேன், பட் எனக்கு டைம் ஆகுது. நான் போறேன் இன்ஷா அல்லாஹ். இந்த நாள்ல நம்ம சில துவாக்களை கேட்கணும். அல்லாஹும்ம இன்னக அஃபுன் துஹிப்புல் அஃவ ஃபஃபு அன்னி. அல்லாஹ்ட்ட என்ன பண்ணணும், இந்த துவாவை அதிகமா கேட்கணும். அல்லாஹும்ம, யா அல்லாஹ், இன்னக அஃபுன், நிச்சயமா என்ன பண்ணுவேன், நீ மன்னிக்க கூடியவன், துஹிப்புல் அஃவ, மன்னிக்கிறது விரும்பக்கூடியவனாச்சே, ஃபஃபு அன்னி, என்னை மன்னிச்சிடுறா அல்லாஹ். ரொம்ப கெஞ்சி கேட்கணும் அல்லாஹ்ட்ட, அல்லாஹ் ஃபஃபு அன்னி, என்னை மன்னிச்சிடுறா அல்லாஹ், நான் பாவம் செய்யக்கூடியவன் தான் அல்லாஹ் அப்படின்னு சொல்லி அல்லாஹ்ட்ட ரொம்ப ஐ எம் சாரி, சோ சாரி, மன்னிச்சிடுறா அல்லாஹ்ன்னு அல்லாஹ்ட்ட ரொம்ப மனசு உருகி கேட்கணும் இன்ஷா அல்லாஹ். கண்டிப்பா அல்லாஹ் பண்ணுவான். இந்த துவாவின் மூலியமா, நம்மளுடைய அமல்கள் மூலியமா நம்மள மன்னிப்பான். இன்னொரு விஷயம், ரொம்ப முக்கியமான விஷயம், நான் அதை சொல்லிக்கிறேன். இது ரொம்ப முக்கியம். லைலத்துல் கத்ர் எது அப்படிங்கிறது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க, உங்களுடைய லாஸ்ட் 10ல ஆட் நம்பர்ஸ், ஆட் நைட்ஸ்ல தான் தேட சொல்லியிருக்காங்க. வெறும் 27 மட்டும் சொல்லவே இல்லை, எங்கேயுமே சொல்லல. சோ அது நீங்க நல்லா ஞாபகம் வச்சுங்க. 27 மட்டும் தான் நீங்க லைலத்துல் கத்ர், நான் புது ட்ரெஸ் போட்டுப்பேன், நல்லா நல்லா ட்ரெஸ் பண்ணிப்பேன், நல்லா ஹத்தர் பூசிப்பேன், அதெல்லாம் பண்ணுங்க. எல்லா நாளும் பண்ணுங்க. 21, 23, 25, 27, 29 எல்லா நாளும் தேடுங்க. அந்த நாள் 1000 வருஷம் நம்மளால வாழ முடியுமா? 83 வருஷம் நம்மளால வாழ முடியுமா? அப்படி இருக்கும் போதும் அல்லாஹ் நம்மளை எவ்வளவு நேசிச்சு இந்த விஷயத்த கொடுத்திருக்கான். இது யாரால முடியும்? நம்மள நேசிக்கிறால மட்டும்தான் இந்த விஷயம் செய்ய முடியும். நம்மலாம் நினைச்சிட்டு இருக்கோம் அல்லாஹ் நம்ம நேசிப்பானா அப்படின்னு. கண்டிப்பா வதூத், அல்லாஹ்க்கு வதூத் ஒரு நேம் இருக்கு. மாஷா அல்லாஹ், அல்லாஹ் ரொம்ப நம்மளை நேசிக்கிறான். அதனாலதான் இந்த விஷயத்த நம்ம கொடுத்திருக்கான். சோ கண்டிப்பா லைலத்துல் கத்ர் நம்ம அடையக்கூடியவங்களா இருக்கணும் இன்ஷா அல்லாஹ். அடுத்து நான் குவிஸ் வச்சிருந்தேன், ஆனா எனக்கு லேட் ஆயிடுச்சு. அடுத்த விஷயம் நிறைய ப்ரோக்ராம் இருக்கு. சோ நம்ம அடுத்தது பார்ப்போம். வேற ஏதாவது
நம்ம இந்த இந்த ரமதான் மாதம் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரிதான் உங்களை வந்து கடந்துட்டு போகும்போது உங்கள்ட்ட பெரிய மாற்றுதலோட வெளில போகணும் இன்ஷா அல்லாஹ். இந்த மாதிரி உங்களுடைய நான் முஸ்லிம்ஸ் பார்த்தா கூட, ஈவன் நான் முஸ்லீம் பார்த்தா கூட என்ன சொல்லணும், இவன் இப்படி இருக்க மாட்டானே, இவனுக்கு என்ன ஆச்சு, இவனுக்கு என்ன ஒரு மாற்றுதல் வந்திருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கிற அளவுக்கு உங்களுடைய அஹ்லாக்ல இருக்கணும். உங்களுடைய தோற்றத்துல இல்ல கிடையாது, உங்களுடைய அஹ்லாக்ல இருக்கணும். சோ அப்படிப்பட்ட ரமதானா நம்மள இந்த ரமதானை அடைஞ்சு அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடித்தமான, அல்லாஹ் ரொம்ப நேசிச்சு நம்மள அடியானா மாத்தக்கூடிய ரமதானா இந்த ரமதான் நம்ம அடைஞ்சு இன்ஷா அல்லாஹ் நம்ம வந்து சொர்க்கத்துல ரையான் அப்படிங்கிற சொர்க்கத்தை நம்ம வந்து இன்ஷா அல்லாஹ் நம்ம வந்து அடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் தருவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் சலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். ஒரு ரமதான் மாதத்துக்குள்ளேயே போயிட்டு வந்த மாதிரி இருந்துச்சு. ஜஸாக்கல்லாஹ் ஹைர் சகோதரி. இரவுகளிலே சிறந்த உயர்ந்த மகத்துவம் பொருந்திய லைலத்துல் கத்ர் இரவை கொண்ட ரமலான் மாதத்தை பற்றி அழகிய முறையில் தெரிந்து கொண்டோம். அல்ஹம்துலில்லாஹ். அந்த சகோதரிக்கு அல்லாஹ் அருள் புரிவானாக. வரக்கூடிய ரமலான் மாதத்தை அடைந்து அதனுடைய நன்மைகளை பெற்று கிருபை செய்வானாக அல்லாஹ் நமக்கு. அடுத்தபடியாக இப்பொழுது நமது அகாடமியை பற்றி ஃபீட்பேக்கை கூறுவதற்கு நமது அகாடமியின் மாணவ மாணவி சின்னஞ்சிறு மொட்டுகள் தயாராக இருக்கிறார்கள். அவர்களுடைய ஃபீட்பேக்கை நாம் கேட்டு தெரிந்து கொள்வோம் இன்ஷா அல்லாஹ். முதலாவதாக நமது அகாடமியில் இர்ஷாத் கோர்ஸில் பயின்ற நமது மாணவி அனீஸ் அவர்களை அழைக்கின்றேன். Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuhu sisters. Alhamdulillah. Rabbi shrah li sadri wa yassir li amri wahlul 'uqdatam min lisani yafqahu qawli. Rabbana zidna ilma. Alhamdulillah. எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு இந்த அகாடமி சகோதரிகளுக்கு வந்து நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அல்ஹம்துலில்லா. இந்த இர்ஷாத் அந்த கல்வியில வந்து நான் லேட்டாக தான் ஜாயின் பண்ணேன். அல்ஹம்துலில்லா. ஆனால் நிறைய விஷயங்கள் நான் அதில் கற்றுக்கிட்டேன். ஒரு முஸ்லீம் பெண்மணி நமக்கு வந்து அல்லாஹு தாலா எவ்வளோ விஷயங்களை நமக்கு சொல்லி தந்திருக்கான். அதை நம்ம எவ்வளோ விஷயங்கள் நம்ம கற்றுக்காம இருக்கிறோம் அப்படிங்கிறத நான் வந்து அதில் தெரிஞ்சுக்கிட்டேன். அதில் அல்ஹம்துலில்லா நான் லேட்டாக ஜாயின் பண்ணாலும் எனக்கு வந்து அதில் இருக்கக்கூடிய சகோதரிகள் வந்து ஹெல்ப் பண்ணாங்க. ஆடியோக்கள் வந்து எனக்கு ப்ரைவேட்டாக சென்ட் பண்ணி அதனுடைய அந்த விரிவாக்கம் அந்த ஒவ்வொரு ஹெட்டிங்க்கும் அதுவுமே எல்லாமே எனக்கு சேர்த்து சென்ட் பண்ணி இதை நீங்கள் கேளுங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு எல்லாமே வந்து ஹெல்ப் பண்ணாங்க. அதனால தான் வந்து அதில் வந்து அவ்வளோ ஆடியோக்களை வந்து என்னால் சரியான முறையில் கேட்க முடிஞ்சுச்சு. நான் லேட்டாக ஜாயின் பண்ணாலும் இதில் வந்து அவங்க நன்மையை நாடி அல்லாஹுடைய பொருத்தத்தை நாடி என்னை வந்து அதில் அவங்க ஆட் பண்ணிக்கிட்டாங்க. அல்ஹம்துலில்லா. அல்லாஹ் தாலா வந்து அவங்களுக்கு அருள் புரியட்டும். நான் இதில் வந்து நிறைய விஷயங்கள் அல்ஹம்துலில்லா கற்றுக்கிட்டேன். ஒரு பெண்மணி வந்து எந்த அளவுக்கு தன்னுடைய வாழ்க்கையில் எப்படிலாம் இருக்கணும், எந்த விஷயத்தெல்லாம் நம்ம நடைமுறைப்படுத்தணும், அல்லாஹ் தாலா நமக்கு எவ்வளோ கண்ணியம் கொடுத்துருக்குறான். ஒரு பெண் இஸ்லாத்தில் ஒரு பெண் அப்படிங்கிறவ வந்து கண்ணாடி போல அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய மார்க்கம் வந்து நமக்கு அவ்வளோ கண்ணியம் வந்து கொடுத்துருக்குது. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூட அவங்களோட அந்த ஹஜ்ஜத்துல் விதால என்ன சொல்லியிருக்காங்க, பெண்களுடைய விஷயத்துல நீங்க அஞ்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு நமக்கு இஸ்லாம் மார்க்கம் ஒரு முக்கியத்துவத்தை தந்திருக்கு. ஆனா நமக்கு மார்க்கம் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் தந்துச்சோ அந்த முக்கியத்துவத்தை நாம தெரிஞ்சுக்காம இருக்கிறோம். ஒரு பெண் என்பவள் தன்னுடைய முக்கியத்துவத்தையே தாமே தெரியாம நம்ம இருக்கிறோம். அது இன்ஷால்லா அந்த நீங்க ஆடியோ கேட்டீங்கன்னா கண்டிப்பா அதுல வந்து நிறைய படிப்பணிகள் வந்து இருக்குது. நம்மளுடைய செயல்களை நம்ம எதை கொண்டு வந்திருக்கோம் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கணும். அது இருக்கக்கூடிய விஷயத்துல ஒரு 10% கூட நம்ம கிட்ட இருக்காது. அல்ஹம்துலில்லா. அதுக்கு வந்து நம்ம அந்த ஆடியோ நம்ம கேட்கறது மூலமா நம்ம செயல்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனை வரும். ஏன்னா அதோடைய அந்த டாபிக் நம்ம பார்த்தாலே இவ்வளோ விஷயம் இருக்குதா, இதெல்லாம் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தோட வந்து படிக்கக்கூடிய ஒரு அளவுக்கு அவங்க வந்து அந்த டாப்பிக்கை வந்து நமக்கு ஒவ்வொரு இதாக தொகுத்து தந்திருக்கிறாங்க. மாஷா அல்லா. ஒரு பெண் அப்படிங்கிறவ வந்து பிறந்ததுலேருந்து ஒரு மகளாக இருக்கும் போது நம்ம எப்படி இருக்கணும், ஒரு மனைவியாக மாறும்போது நம்ம எந்த நிலையில நம்ம நடந்துக்கணும், ஒரு தாயாக மாறும்போது தன்னுடைய குழந்தைக்கும் கணவனுக்கும் ஒரு குடும்பத்துல போகும்போது அந்த குடும்பத்துல நம்ம எப்படி இருக்கணும், ஒரு மாமியாரா அந்த ஸ்டேஜில் வரும்போது நம்ம எந்த அளவுக்கு நம்மளுடைய செயல்பாடுகளை நம்ம பார்த்துக்கணும் அப்படிங்கிறது ஒவ்வொரு விஷயத்துக்குமே அதுல நிறைய படிப்பினைகள் வந்து இருக்குது. அல்ஹம்துலில்லா. நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய ஒவ்வொரு ஸ்டேஜுக்கும் நிறைய இருக்கு. அல்ஹம்துலில்லா. அதுல வந்து நம்ம பார்க்கறது நம்மளோட
உடல்களை நம்ம எப்படி பாதுகாக்கணும் அப்படிங்கிறத வந்து அதுல சொல்லப்பட்டிருக்கு. நம்ம வந்து நிறைய பெண்களை வந்து பாக்குறோம். பெண்களுக்கு வந்து அழகு அப்படிங்கிறது ரொம்ப பிடிச்சமான ஒரு விஷயம். அது யாருமே மறுக்க மாட்டாங்க. அந்த விஷயத்துல பெண்கள் வந்து எவ்வளவு தூரம் மும்முரமா இருக்கிறாங்களோ, அதுக்கான முயற்சி வந்து என்னெல்லாம் பண்றாங்களோ, அதாவது மேக்கப் பண்றதுக்கு அது வாங்குறது, இது வாங்குறது, என்னெல்லாம் புதுசு புதுசா வருதோ அது எல்லாமே வாங்கி வாங்கி அவங்க வந்து யூஸ் பண்றாங்க. நான் வந்து அழகா தெரியணும் அப்படிங்கிற மாதிரி. அந்த அழகு நம்ம கணவன் கிட்ட தான் காட்டணும். ஆனா இப்போள்ள நிறைய பெண்கள் தீன் தெரியாம என்ன பண்றாங்க, நிறைய படிப்புகள் வந்து இருந்தாலுமே இந்த தீன் மார்க்கம் இல்லைன்னு சொன்னா நம்மளுடைய அந்த வழி அப்படிங்கிறது நேர்வழியா இருக்காது. அல்லாஹ் தாலா வந்து நம்ம பெண்கள் அப்படிங்கிறதுக்கு ஹிஜாப் வந்து பேண சொல்லியிருக்கான். அந்த ஹிஜாப்பை வந்து இந்த இப்போ இருக்கக்கூடிய பெண்கள் வந்து நிறைய பேர் பேணாம வந்து இருக்கிறோம். நான் வந்து பொதுவா அல்ஹம்துலில்லாஹ் இந்த உலகத்துல பெண்கள் இருக்கிறத வந்து நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் பாதுகாத்தங்க தவிர நிறைய பெண்கள் வந்து இப்பவும் ஹிஜாபை சரியான முறையில பேணக்கூடிய பெண்களும் வந்து இருக்கிறாங்க. அந்த அடிப்படையில நம்ம வந்து அழகு சாதன பொருட்களை நம்ம யூஸ் பண்ணி நம்ம அழகுபடுத்துறதை விட அல்லாஹ் தாலா அமல்கள் மூலமா நம்மளை எப்படி அழகுபடுத்தணும் அப்படிங்கிறது நிறைய வந்து குர்ஆன்லயும் ஹதீஸ்லயும் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. அழகிய முன்மாதிரிகள், அதாவது முஸ்லிம் பெண் அப்படிங்கிற அந்த புக்கில் வந்து முஸ்லிம் பெண் அப்படிங்கிற புக்கில் வந்து நிறைய விஷயங்கள் நமக்காக சொல்லப்பட்டிருக்கு. ரசூலுடைய மனைவிமார்கள் வந்து எப்படி இருந்தாங்க, அவங்களோட சஹாபிய பெண்மணிகள் வந்து எந்த அளவுக்கு அவங்களோட தீனை வந்து பாதுகாத்து இருந்தாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து அதுல நிறைய படிப்பினைகள் வந்து இருக்குது. அல்ஹம்துலில்லாஹ். அதே போல மற்றவங்கக்கிட்ட நம்ம எப்படி நடந்துக்கணும், உறவு கிட்ட நம்ம எப்படி நடந்துக்கணும், சகோதரி கிட்ட நம்ம எப்படி நடந்துக்கணும், நட்பு கொள்றதுல நம்ம எந்த அளவுக்கு அந்த நட்பை வந்து நம்ம தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிறத முதற்கொண்டு அதுல எல்லாமே வந்து நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. ஒரு இஸ்லாமிய பார்வையில அந்த பெண் வந்து தன்னுடைய வாழ்க்கை துணையை எப்படி தேர்ந்தெடுக்கணும், அந்த கணவன் விஷயத்துல நம்ம எந்த அளவுக்கு நடந்துக்கணும், அவங்க ஃபேமிலிக்குள்ள உள்ள போனா குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. அதுல எவ்வளோ பேணுதல் இருக்கும், எவ்வளோ சண்டைகள் வரும், சச்சரவுகள். ஏன்னா ஷைத்தானுக்கு பிடிச்சது என்ன, கணவன் மனைவியை பிரிக்கிறது தான். அதுதான் வந்து அவனுக்கு ஒரு சிறந்த ஒரு வேலை. இப்லீஸ் வந்து தன்னுடைய ஷைத்தானை வந்து பாராட்டக்கூடியது அந்த விஷயம்தான். அப்படிப்பட்ட விஷயத்துல இருந்து நம்ம பாதுகாக்கணும், நம்மளுடைய வாழ்க்கைய நம்ம நல்ல முறையில நம்ம ஆக்கணும் அப்படி சொன்னா இதை நம்ம கத்துக்கணும். அதாவது அதனுடைய ஒரு பெண் வந்து நம்ம எந்த அளவுக்கு நம்மளுடைய முக்கியத்துவத்தை முதல்ல நாம புரிஞ்சுக்கணும். இஸ்லாம் வந்து நமக்கு எந்த அளவுக்கு கண்ணியம் தருது, எந்த அளவுக்கு நம்மளை மேன்மைப்படுத்தி வச்சிருக்குது அப்படிங்கிறத முதல்ல நாம புரிஞ்சுக்கணும். இப்ப மாமியார் அப்படிங்கிற பதவிக்கு வந்துட்டாலே சில பேர் என்ன பண்றாங்க, அவங்களோட நடவடிக்கைகள் மாறும். அதே போல நாத்தனார், அதே போல மருமகள், இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டேஜ்ல வரும்போது நம்முடைய அந்த நடைமுறைகள் வந்து மாறும். அது ஆட்டோமேட்டிக்கா மனித இயல்பு. ஆனா அதை விட்டு நம்ம தவிர்ந்திருக்கணும் அப்படி சொன்னா இந்த மார்க்கம் நம்ம கிட்ட இருந்தா மட்டும்தான் நம்மளால என்ன பண்ண முடியும், அல்லாஹ் வந்து நமக்கு இதை கட்டளையிட்டு இருக்கான், இதை நம்ம பண்ணா கண்டிப்பா நமக்கு வந்து நன்மை கிடைக்கும், இந்த நன்மை மூலமா நமக்கு நேர்வழி கிடைக்கும், நம்ம வந்து சொர்க்கம் போகலாம், சொர்க்கத்துக்கு போகக்கூடிய ஒரு வழியாவும் நம்மளுடைய அமல்கள் வந்து நமக்கு அமையும். அப்போ எல்லாமே அது வந்து கணவனுக்கு கட்டுப்படக்கூடிய இந்த குடும்ப விஷயத்திலேயே 10 தலைப்பு கிட்ட அல்ஹம்துலில்லாஹ் அதுல சொல்லியிருந்தாங்க. மாஷால்லா. அது வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் கேட்கும் போதும் ஐயோ நம்ம வந்து இவ்வளோ தூரம் நம்ம இவ்வளோ ஒரு முஸ்லீமா பிறந்தும் கூட நமக்கு இந்த விஷயம்லாம் நமக்கு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி அல்லாஹ் தாலா குர்ஆன்ல வந்து எவ்வளவு விஷயங்கள் சொல்லியிருக்கான். இந்த மாதிரி ஹதீஸ்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து எவ்வளோ விஷயங்கள் வந்து பெண்களுக்காக நமக்காக சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம வந்து அதுல இது பண்ணிக்கலாம். அவ்வளோ விஷயங்கள் வந்து அதுல சொல்லப்பட்டிருக்கு. அதே போல தன்னுடைய பிள்ளைகளை குறித்து ஒரு தாய் அப்படிங்கிறவ தன்னுடைய பிள்ளைக்கு வந்து முதல் பள்ளிக்கூடம் அதுதான். அப்போ அந்த பள்ளிக்கூடத்திலே கல்வி இல்லைன்னா அந்த மாணவர்களுக்கு எப்படி போய் சேரும். அப்போ அந்த பள்ளிக்கூடத்தை நம்மளாகிய அந்த பள்ளிக்கூடத்தை நாம முதல்ல கல்வி மூலமா நாம நிரப்பணும். அதுவும் இந்த ஈமானிய கல்வி மூலமா நம்ம நிரப்புறதுனால ஒரு முழு சமுதாயமே, நம்ம குடும்பம் மட்டும் இல்ல, ஒரு பெண் நினைத்தா எல்லாமே செய்வா அப்படிங்கிறது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். அல்லாஹ் தாலா வந்து நமக்கு பேசுற அந்த திறமையை கொடுத்துருக்கான். நான் ஸ்டப்பா பேசக்கூடியது நமக்கு எவ்வளவு பேசினாலும் ஒரு பெண் அப்படிங்கிற அடிப்படையில எவ்வளவு பேசினாலும் நமக்கு ஒரு சளைப்பே வராது. ஆனா அந்த இதை வந்து அந்த பேச்சு திறமையை நம்ம எதுல காட்டணும், அல்லாஹுடைய தீன்ல நம்ம காட்டணும். அல்லாஹுடைய தீனை நம்ம எத்தி வைக்கிறதுல நம்ம காட்டணும். நம்மளோட பிள்ளைங்களுக்கு நம்ம எந்த அளவுக்கு அந்த தீனை வந்து நம்ம எடுத்து கொண்டு போகணும் அப்படிங்கிறதையும் அல்ஹம்துலில்லாஹ் இதுலயுமே வந்து நிறைய அதுல சொல்லப்பட்டிருக்கு. தன்னுடைய பிள்ளைகளை வந்து நம்ம வளர்க்கும் போது அவங்க கிட்ட எப்படி பேசணும், கெட்ட வார்த்தைகள் இந்த மாதிரி சபிக்க கூடாது. கோவம் வந்தா என்ன பண்றாங்க, சில தகாத வார்த்தைகளை வந்து பிள்ளைங்களை வந்து சொல்றாங்க. இந்த மாதிரிலாம் நம்ம வந்து சொல்லக்கூடாது. ஏன்னா ஒரு முஸ்லீம் வந்து கெட்ட வார்த்தை பேசுவானா இருக்க மாட்டான் அப்படிங்கிற மாதிரி ஹதீஸ்ல அல்ஹம்துலில்லாஹ் இருக்கு. அதே போல
மருமகள் வந்தா ஒரு மாமியார் எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறது, நம்ம நன்மையை ஏவுறது, தீமையை தடுக்கிறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அல்ஹம்துலில்லாஹ். ஒரு நட்புனா அதுல நம்ம எப்படி இருக்கணும், நம்ம நட்பு வந்து எப்ப சொர்க்கத்துக்கு கூட்டிட்டு போகக்கூடிய ஒரு நட்பை நம்ம தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிறதே இதுல வந்து நிறைய விஷயங்களையும் சொல்லியிருக்கோம். ஒரு உறவை நம்ம வந்து எப்படி பேணணும், உறவை சேர்ந்து வாழ்வதோடைய அந்த அந்த கருத்து நிறைய விஷயங்கள் இதுல வந்து அதை துண்டிச்சு வாழ்ந்தா நமக்கு என்ன இது, அது சேர்ந்து வந்தா நமக்கு என்ன நன்மை அப்படிங்கிறதையும் அதுல வந்து சொல்லியிருக்காங்க. அதே போல அண்டை வீட்டாரை நேசிக்கிறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இதுல இருக்குது. அல்ஹம்துலில்லாஹ். ஒரு பெண் அப்படிங்கிற கிட்ட வந்து சாதாரணமாவே நம்ம கிட்ட போட்டி பொறாமை அப்படிங்கிறது நிறையவே இருக்கும். இப்ப நம்ம வெளியில எங்கேயாவது போகிறோமா, எல்லா பொருட்களையும் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்கும். அதே போல மத்தவங்க அது வீட்ல அது இருக்கு, இது இருக்கு அப்படிங்கிறத பார்த்து எல்லாமே நம்மளும் வாங்கணும்னு ஆசைப்படுவோம். அதுல போட்டி பொறாமை இல்லாம இருக்கு. ஆனா கல்வி அல்ஹம்துலில்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். அழகான முறையில இந்த ஃபீட்பேக்க கொடுத்த சகோதரிக்கு அல்லாஹ் அருள் புரிவானாக. மாஷா அல்லாஹ். பாரக்கல்லா சகோதரி, பாரக்கல்லா. அடுத்ததாக நமது அகாடமியில் திலாவத் கோர்ஸில் பயின்ற நமது மாணவி அனீஸ் பாத்திமா அவர்களை அழைக்கின்றேன். Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuh, sisters. Alhamdulillah, alhamdulillahi rabbil alamin. நான் இங்க ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் லைட்டா தஜ்வீதோடைய ரூல்ஸ் தெரிஞ்சிருந்தாலும், என்னுடைய ரெசிடேஷன்ல வந்து ரொம்ப மிஸ்டேக்ஸ் இருந்துட்டே இருந்தது. எனக்கு அது எனக்கு என்ன மிஸ்டேக்னே தெரியாத அளவுக்கு இருந்தது. இங்க இங்க அல்ஹம்துலில்லாஹ் இங்க ஜாயின் பண்ணி இங்க அகாடமி மூலமா, அந்த டீச்சர்ஸ் மூலமா நான் கொஞ்சமா கரெக்ட் பண்ணிட்டு இருக்கேன். அல்ஹம்துலில்லாஹ். அதுவும் இந்த அகாடமியோட அந்த ஒன் ஆன் ஒன் சிஸ்டம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. முக்கியமா என்ன மாதிரியான ஆளுங்களுக்கு ரொம்ப அது கம்ஃபர்டபுளா, நம்மளுக்கு ஏத்த மாதிரி அவங்களுக்கு டவுட் கேட்டு தெரிஞ்சுக்கிற மாதிரி ரொம்ப அல்ஹம்துலில்லாஹ் நல்லா இருக்கு. தென் எங்களுக்கு எடுக்கிற டீச்சர்ஸ் இருக்கட்டும், ரொம்ப சப்போர்ட்டிவா, ஃப்ரெண்ட்லியா, எப்படி முக்கியமா எனக்கு டீச்சரா இருந்த பெனாசு சிஸ்டர் இருக்கட்டும், ஷெரின் சிஸ்டர் இருக்கட்டும், ரொம்ப எனக்கு ஏத்த மாதிரி மத்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஏத்த மாதிரி இருக்காங்க. அல்ஹம்துலில்லாஹ். மாஷா அல்லாஹ். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரா சிஸ்டர்ஸ். பிளஸ் வந்து இந்த எக்ஸாம் பண்ற சிஸ்டர்ஸ் கூட அவ்வளோ கம்ஃபர்டபுளா, கைண்டா இருக்காங்க. அல்ஹம்துலில்லாஹ். இந்த முயற்சி எடுக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு வழிகாட்டியா இந்த அகாடமியும் டீச்சர்ஸும் இருக்கிறாங்க. பரக்கல்லாஹு ஃபீக்கும். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரா சிஸ்டர்ஸ். இந்த அகாடமி கிட்ட இருந்தும், டீச்சர்ஸ் கிட்ட, ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இருந்து இந்த ஆனுவல் ஃபீஸ்ல கலந்துகிட்டு இருக்க அத்தனை பேர்கிட்ட இருந்தும் அவங்களுடைய முயற்சியை அல்லாஹ் பொருந்திக் கொள்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பீல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். வலைக்கும் சலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பாரக்கல்லா சகோதரி, பாரக்கல்லா. அல்லாஹ் உங்களுடைய இல்முல இன்னும் அல்லாஹ் பரக்கத் செய்வானாக. ஜஸாக்கல்லா ஹைர். அடுத்ததாக நமது அகாடமியில் தஜ்வீத் கோர்ஸில் பயின்ற நமது மாணவி அமல் அவர்களை அழைக்கின்றேன். சிஸ்டர், சகோதரி அமல் இருக்கீங்களா? ஓகே, பாரக்கல்லா, மாஷா அல்லாஹ். அடுத்ததாக நமது அகாடமியில்
ஹிப்ஸு கோர்ஸில் பயின்ற நமது மாணவி ஆயிஷா இம்தியாஸ் அவர்களை அழைக்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. நான் ஆயிஷாவோட மதர் பேசுறேன். அல்ஹம்துலில்லாஹ். ஆயிஷா வந்து 6.5 இயர்ஸ்ல ஹிப்த் பண்ண ஜாயின் பண்ணாங்க. அந்த ஏஜ்ல அவங்கள வந்து உட்கார வச்சு மெமரைஸ் பண்றதுங்கிறது ரொம்ப சிரமமான விஷயமா இருந்துச்சு. ஆனா ஃபர்ஹானா சிஸ்டர் வந்து ரொம்ப கோஆப்ரேட் பண்ணி ஃப்ரெண்ட்லியா அவங்களுக்கு மெமரைஸ் பண்றதுக்கு வீக்லி ஸ்கெடியூல் போட்டு குடுத்துட்டாங்க. ஸோ அந்த வீக்லி ஸ்கெடியூல வந்து கரெக்ட்டா ஃபாலோ பண்ணணும். ஃபாலோ பண்ணிட்டோம். அந்த வீக்ல அவங்க வந்து அச்சீவ் பண்ணிட்டாங்க அப்படின்னா, நல்ல என்கரேஜ்மென்ட் பண்ணாங்க மெயினா. அதனால ஆயிஷாக்கு ரொம்ப வந்து ஹேப்பியா இருந்தது. இப்போ வந்து 30th ஜூஸ் 29 முடிச்சுட்டு இப்போ 28 பண்ணிட்டு இருக்காங்க. இன்ஷா அல்லாஹ் எல்லாரும் துஆ செய்யுங்க ஆயிஷாக்காக. இதுல வந்து அவங்களோடது என்னன்னா, ஃபர்ஹானா சிஸ்டர் வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியா ஆயிஷா கேரக்டருக்கு ஏத்த மாதிரி ஃப்ரெண்ட்லியா கோவப்படாம நீ ஓதிட்டியா சரி ஓதலையா இன்னைக்கு பரவாயில்ல இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு பண்ணிட்டு வந்துருங்க அப்படின்னு அதுதான் வந்து ஆயிஷாக்கு வந்து இன்னும் நிறைய பண்ணணுமா அப்படின்னு ஓதிக்கிட்டே இருக்கும் நெக்ஸ்ட் அந்த டைமிங் வந்து நெக்ஸ்ட் போட சொல்லுவாங்க எந்த டைமிங்ல வந்து நீங்க பண்ணிருக்கீங்க டெய்லி டைமிங் போடணும் டைமிங் போட்டா அப்ரிசியேஷன் குரூப்ல கொடுப்பாங்க அதை பார்த்துட்டு ஆயிஷாக்கு ஹாப்பி எனக்கு 2 ஹார்ட் கொடுத்துருக்காங்க 3 ஹார்ட் 5 ஸ்டார் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மெயினா அந்த சில்ட்ரன்ஸ்க்கு வந்து அப்ரிசியேஷன் தான் ரொம்ப முக்கியம் அதே மாதிரி இந்த அகாடமிலே வந்து பெஸ்ட் ஸ்டூடெண்ட்லாம் சூஸ் பண்றது வந்து ரொம்ப என்கரேஜ்மெண்ட்டா இருக்கு அந்த பிள்ளைங்களுக்கு ஸோ இதை கீப் அப் பண்ணுங்க நெக்ஸ்ட் வந்து அந்த ஹிப்த்தை பொறுத்த வரைக்கும் நம்ம 30th முடிச்சுட்டு 29 வரும்போது 30th மறக்காம இருக்கணுங்கிறதுக்காக வேண்டி ரிப்பீட்டா பண்ணிக்கிட்டே இருப்பாங்க டெய்லி ரிப்பீட்டேஷன்ஸ் இருந்துகிட்டே இருக்கும் ஜதீத் சபக் கதீம் அப்படின்னு ஸோ அந்த மாதிரி பண்றதுனால ஆயிஷாக்கு வந்து அது மெமரி இருந்துகிட்டே இருந்தது மறக்காம இன்ஷா அல்லாஹ் துவா செய்யுங்க எல்லாரும் இந்த கன்சோல் இல்மா அகாடமிக்கும் ரொம்ப தேங்க்ஸ் பண்றேன் ஏன்னா நமக்கு வந்து எல்லாருக்குமே வந்து இந்த சான்ஸ் கிடைக்குமான்னு தெரியல அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் வந்து இந்த வாய்ப்பை வந்து நமக்கு கொடுத்துருக்கான் அதை நல்லபடியா யூஸ் பண்ணிக்கிறோம் இன்ஷா அல்லாஹ் துவா செய்யுங்க அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு வலைக்கும் சலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மாஷா அல்லாஹ் பாரக்கல்லாஹ் அல்லாஹ் உங்களுடைய இல்ம்ல பரக்கத் செய்யட்டும். ஜஸாக்கல்லாஹ் ஹைர். அடுத்ததாக நமது அகாடமியில் ஆன்லைன் டியூஷனில் மேக்ஸ் பயின்ற நமது மாணவி அஃப்ரீன் அவர்களை அழைக்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் சலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எனக்கு வந்து டியூஷன் சேர்ந்ததுலேருந்து நான் வந்து நிறைய இம்ப்ரூவ் பண்ணிட்டேன். மேத்ஸ் சம்ஸ்லாம் ஈஸியாகவே சால்வ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். எங்கள் டீச்சர் நேம் வந்து இக்ரா. அவங்க நல்லா டீச் பண்ணுறாங்க. அவங்க வந்து ஒவ்வொரு டவுட்டாக இருந்தால் கூட அவங்க லீவ் எடுத்தால் கூட வந்து வாட்ஸ்அப்லேயே வந்து எப்படியாச்சும் படித்து கொடுத்துட்றாங்க. லீவ் எடுத்தால் கூட வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் எடுத்து எனக்காக சொல்லி கொடுக்குறாங்க. ஸோ ஜஸாக்கல்லாஹ் ஹைரன். எனக்கு வந்து டீச் பண்ணுறது வந்து ஹிந்திலையும் சரி மேத்லேயும் சரி ரொம்ப பொலைட் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங்கில் தான் டீச் பண்ணுறாங்க. ஜஸாக்கல்லாஹ் ஹைரன். பாரக்கல்லாஹ் மாஷா அல்லாஹ் சகோதரி. அல்லாஹ் உங்களுடைய இல்ம்ல இன்னும் பரக்கத் செய்வானாக. ஜஸாக்கல்லாஹ் ஹைரன். இன்ஷா அல்லாஹ். அடுத்ததாக நமது அகாடமியில் ஆன்லைன் டியூஷனில் அரபிக் பயின்ற நமது மாணவி ஹனிஷா அவர்களை அழைக்கின்றேன். ஹாய், என் பேரு பிருந்தா. என் பொண்ணு அனிஷ்கா வந்து இவங்களோட அகாடமில தான் வந்துட்டு ஒரு 3 இயர்ஸா வந்துட்டு அரபிக் வந்து learn பண்ணிருக்கா. இப்போ பாத்தீங்கன்னா அவ நல்லாவே அரபிக் ரீட் பண்ணுவா. as well as ரைட்டிங்கும் வந்துட்டு இப்போ நல்லாவே அரபிக்ல ரைட் பண்றா. எங்களோட ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே வந்து ரியலி ஃப்ரெண்ட்லி. ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து எப்படி டீச் பண்ணா அவங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுமோ அந்த மெத்தட்ல தான் இவங்க ஃபுல்லாமே டீச்சிங் எல்லாமே வந்துட்டு தி பெஸ்ட்.
அதே மாதிரி என் பொண்ணு ஏதாச்சும் புரியல எனக்கு மறுபடியும் சொல்லித்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டாலுமே வந்துட்டு அவங்க வந்துட்டு நல்லாவே வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்றாங்க. என் பொண்ணுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுற வரைக்குமே அவங்க வந்துட்டு கிளியரா வந்து எக்ஸ்பிளைன் பண்றாங்க. ஸோ இவங்களோட டீச்சிங் நல்லா இருந்தனால தான் என்னோட ஃப்ரெண்ட்ஸுக்குமே நான் வந்துட்டு இவங்களோட அகாடமி ரெஃபர் பண்ணேன். இப்போ அவங்களோட கிட்ஸும் வந்துட்டு இங்க தான் வந்துட்டு லேர்ன் பண்றாங்க அரபிக். ஸோ ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எப்படி வந்துட்டு சொல்லிக் குடுத்தா ஒரு ஸ்டாஃப் எப்படி ஹேண்டில் பண்ணா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்துட்டு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுமோ, அந்த மாரி கிளியரா வந்துட்டு சொல்லிக் குடுக்குறாங்க. எஸ்பெஷலி தேங்க்ஸ் சொல்லணும் எங்களோட ஸ்டாஃப்ஸ்க்குலாம். பிகாஸ் அவங்க ஸ்கெட்யூல் பண்ண டைம், நான் ஸ்கெட்யூல் பண்ண டைம் ஏதாச்சும் வந்துட்டு அவங்களும் நானும் அவைலபிளா இல்ல அப்படின்னா, அந்த கிளாஸஸும் எனக்கு எப்படியோ காம்பன்சேட் பண்ணி அந்த கிளாஸஸும் எனக்கு வந்து எடுத்துடுறாங்க. ஸோ எஸ்பெஷலி தேங்க்ஸ் ஃபார் பெனாசிர் அண்ட் சஃப்ரீனா. பிகாஸ் எந்த ஒரு குவாரிஸ் எந்த ஒரு அப் அண்ட் டவுன்ஸ் இருந்தாலுமே உங்ககிட்ட கேட்டா நீங்க அது ஈஸியா எனக்கு சார்ட் அவுட் பண்ணி கொடுத்துறீங்க. ஸோ இதுதான் என் சைட்ல இருந்து எனக்கு இங்க தி பெஸ்ட் ஸ்டாஃப்ஸ் வந்துட்டு நான் பெட்டரா ஃபீல் பண்றேன். தேங்க்யூ, தேங்க்ஸ் அலாட். மாஷா அல்லாஹ், பாரக்கல்லாஹ். அல்லாஹ் உங்களோட இல்முல அல்லாஹ் இன்னும் பரக்கத் செய்யட்டும். ஜஸாக்கல்லாஹ் ஹைரன் சகோதரி. அடுத்ததாக நமது அகாடமியில் ஆன்லைன் டியூஷனில் ஹிந்தி பயின்ற நமது மாணவன் அம்மார் அவர்களை அழைக்கின்றேன். ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம் சிஸ்டர். நான் அம்மாரோட அம்மா பேசுறேன். சொல்லுங்க சிஸ்டர். முஷ்ரிஃப் அவங்க தான் எடுக்கிறாப்ல ஹிந்தி. மாஷால்லா இப்போ ஹிந்தி முன்னாடி படிக்க தெரியாம இருந்துச்சு. இப்போ அல்ஹம்துலில்லாஹ் நல்லா படிக்கிறாப்ல. இன்ஷால்லா இப்பதான் எக்ஸாம் எழுதியிருக்காப்ல. இப்போ எக்ஸாம்ல தான் ரிசல்ட் எப்படி வருதுன்னு தெரியும். ஆனா இப்போ நீ ஹிந்தில கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆயிருக்கு அவனுக்கு. நல்லா படிக்கிறாப்ல. ஜஸாக்கல்லாஹ் ஹைர் சொல்லிருங்க. ஹலோ, நல்லா டீச் பண்றாங்க. ஜஸாக்கல்லாஹ் ஹைர் சிஸ்டர், ஜஸாக்கல்லாஹ். பாரக்கல்லாஹ். அல்லாஹ் அம்மாருடைய இல்முல அல்லாஹ் வந்து இல்ம இன்னும் அல்லாஹ் அதிகப்படுத்தட்டும். ஜஸாக்கல்லாஹ் ஹைர். அடுத்தபடியாக நமது அகாடமியில் ஆன்லைன் டியூஷனில் பயின்ற நமது மாணவன் இஸ்ஹாக் அவர்களை அழைக்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் போன இதுக்கு விட இப்ப நான் ரொம்ப இம்ப்ரூவ் ஆகிறேன். அசர்பைஜான்ல நான் பிரிட்டிஷ் ஸ்கூல்ல படிக்கிறேன். நான் 4th ஸ்டாண்டர்ட் இருக்கிறேன். எனக்கு சயின்ஸு, மேக்ஸு, இங்கிலீஷு பிடிக்கும். அவ்வளவுதான் எனக்கு நான் சொன்னேன். அல்ஹம்துலில்லாஹ் நான் நல்லா படிக்கிறேன். போன இருந்ததை விட இப்போ ரீடிங் எனக்கு நல்லா வந்துருது. அஸ்ஸலாமு அலைக்கும். அல்ஹம்துலில்லாஹ், மாஷா அல்லாஹ், பாரக்கல்லாஹ். அல்லாஹ் உங்களோட இல்முல அல்லாஹ் அதிகப்படுத்தட்டும். ஜஸாக்கல்லாஹ் ஹைர், ஜஸாக்கல்லாஹ் ஹைரன். அடுத்தபடியாக நமது அகாடமியில் ரவுதத்துல் அத்ஃபாலில் பயின்ற நமது மாணவன் அர்ஃபான் அவர்களை அழைக்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னுடைய ரப்புக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். அல்ஹம்துலில்லாஹ். எனக்கு இந்த கிளாஸ் லாஸ்ட் 1 இயரா நான் அட்டென்ட் பண்றேன். இந்த கிளாஸ் மூலமா நான் நிறைய மார்க்க விஷயங்களை கத்துக்கிறேன். அல்லாஹ்வுடைய நேம்ஸ், அஹ்லாக், சூரா, தஜ்வீத், ப்ரொனன்சியேஷன், இப்படி நிறைய விஷயம் கத்துக்கிட்டேன். குரான் இப்போ கரெக்டான ப்ரொனன்சியேஷன்ல ஓதுறேன். எனக்கு சொல்லி கொடுத்த டீச்சர்ஸ்க்கு ஜஸாக்கல்லாஹ் ஹைர். நான் இந்த கிளாஸ் மூலமா
கத்துக்கிட்ட விஷயத்த என்னுடைய லைஃப்ல அப்ளை பண்ணி நன்மையின் பக்கம் நான் விரைந்து அல்லாஹ்விடம் நான் எல்லாருக்காகவும் துவா செய்கிறேன் மறுமைக்காக. போன வருஷத்துக்கு இந்த வருஷம் எனக்கு ரொம்ப அதிகமாக டிஃப்ரென்ஸ் எனக்கு தெரியுது. என்னன்னா போன வருஷம் நான்லாம் வந்து இது தொழுவே மாட்டேன். போறதுன்னா ஜும்மாக்கு மட்டும் வாரத்துக்கு ஒரே ஒரு நாள் சான்ஸ் கிடைச்சாதான் போவேன். ஆனா இப்போ எனக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் ஏற்படுது. எல்லாத்துக்கும் இந்த கிளாஸ் தான் காரணம். அல்ஹம்துலில்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். ஜஸாக்கல்லாஹ் ஹைர். பாரக்கல்லா, மாஷா அல்லாஹ். அல்லாஹ் உங்களுடைய இல்முல அல்லாஹ் பரக்கத் செய்வானாக. ஜஸாக்கல்லாஹ் ஹைரன் அர்ஃபான். அல்ஹம்துலில்லாஹ். இருள் சூழ்ந்த ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில ஒளிய உண்டாக்கக்கூடியது இந்த மார்க்க கல்விதான். அல்ஹம்துலில்லாஹ். இங்க இங்க அழகான முறையில நமது அகாடமிய பத்தி ஃபீட்பேக் கொடுத்த அனைத்து மாணவ மாணவிகளுக்கும் அல்லாஹ் அவங்களுடைய வாழ்க்கைய அந்நூர் அந்த கல்வியுடைய பிரகாசத்தால அல்லாஹ் புலிய செய்வானாக. ஜஸாக்கல்லாஹ் ஹைர். அடுத்ததாக இப்பொழுது நமது அகாடமியில் துவங்க இருக்கும் புதிய வகுப்புகளை பற்றிய அறிமுகத்தை தர நமது அகாடமியின் ஆசிரியை சஃப்ரீனா அவர்களை அழைக்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். இன்ஷா அல்லாஹ் நம்ம வந்து அடுத்து நெக்ஸ்ட் இயர் அடுத்து ரமதானுக்கு அடுத்து நம்ம இன்ஷா அல்லாஹ் நம்ம அடுத்த ஒரு அகாடமிக் இயர்ல போக போறோம் இன்ஷா அல்லாஹ். ஸோ அப்போ நம்ம ஒரு ஒரு 2 கோர்ஸ் நம்ம வந்து புதுசா கொடுக்க போறோம். ஆல்ரெடி உள்ள கோர்ஸை நாங்க புதுசா இன்ட்ரோடியூஸ் பண்றோம் இன்ஷா அல்லாஹ். இன்னொரு கோர்ஸ் புதுசாவே நம்ம வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ண போறோம் இன்ஷா அல்லாஹ். ஸோ அந்த கோர்ஸ் பத்தியான டீட்டெயில்ஸை நான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸ்லைடு சேஞ்ச். ஃபர்ஸ்ட் கோர்ஸ் என்ன அப்படின்னா நூருல் ஹுதா அப்படின்னு ஒரு கோர்ஸ் நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்ண போறோம். இது ஸ்பெஷலா யாருக்கு அப்படின்னா டீனேஜர்ஸ் பிள்ளைங்க. நிறைய பிள்ளைங்களுக்கு வந்து இப்போ வந்து நிறைய விஷயங்கள வழி தவறதுக்கு மெயினான ரீசன் என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து சரியான அஹ்லாக் போதிய ஈமானுடைய கல்வி வந்து ரொம்பவே முக்கியம் இப்போ உள்ள காலகட்டத்துல. ஸோ அதனால இந்த கோர்ஸை பொறுத்தவரை நம்ம எப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்னா டீனேஜ் பிள்ளைங்களுக்காகவே தனியா பிரத்யோகமா அவங்களுக்காக சில விஷயங்களை நம்ம வந்து அவங்களுக்கு கொடுக்க போறோம். முக்கியமா ஈமான் சம்பந்த விஷயங்களை அவங்களுடைய உள்ளத்துல நம்ம இறக்கணும். அந்த விஷயம் அவங்கள இறக்கிட்டோம் அப்படின்னா எல்லா விஷயங்களையும் அவங்களை பாதுகாத்துரும் அப்படிங்கிறதுக்கு ஒரு நோக்கத்துக்காக அல்லாவுடைய ஏன்னா இந்த பிள்ளைங்க தான் நாளைக்கு அடுத்த சமுதாயமே. ஸோ இந்த விஷயங்களை நம்ம வந்து கரெக்டான விஷயம் அவங்களை கொண்டு போகணுங்கிறது ஒரு நோக்கத்தோட சின்னதா ஷார்ட் டைம் கோர்ஸ் மாதிரி ஒரு 3 months நம்ம வந்து கொண்டு போலான்னு இருக்கோம். ஸோ இதை வந்து நீங்க உங்க பிள்ளைங்களை இன்ஷா அல்லாஹ் நீங்க வந்து ஜாயின் பண்ணுங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இன்னைக்கு நம்ம நிறைய பேர் குர்ஆனை நம்ம கத்துக் கொடுக்கக்கூடியவங்களா இருக்கும். ஆனா குர்ஆனுக்கு முன்னாடி ஈமானை நம்ம பிள்ளைங்களுக்கு கொடுத்துட்டோம் அப்படின்னா எந்த சூழ்நிலையும் நம்ம பிள்ளைங்க வழித்த வராது. அது அல்லாஹ்வுடைய பொறுப்புல அல்லாஹ்வுக்கு பிடித்தமான பிள்ளைங்களா மாறுவாங்க. ஸோ அப்படிப்பட்ட கோர்ஸா இந்த கோர்ஸை நாங்க வந்து இன்ஷா அல்லாஹ் நாங்க டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுடைய ஆதரவை கண்டிப்பா இன்ஷா அல்லாஹ் அட்மிஷன்ஸ் போயிட்டு இருக்கோம். ஸோ நீங்க வந்து ரமதான்ல உங்களுடைய அட்மிஷன்ஸை நீங்க வந்து கொண்டு போங்க. ஓகேவா? இன்ஷா அல்லாஹ் வந்து இந்த கோர்ஸ் வந்து இதுக்கான போஸ்டர்ஸ் அதோடைய அட்மிஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு அடுத்தடுத்து நெக்ஸ்ட்ல வரும். ஸோ உங்களுக்கான ஒரு இன்ட்ரோவா இன்ஷா அல்லாஹ் இந்த கோர்ஸை நாங்கள் வந்து ஆஃப்டர் ரமதான்ல ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கோம். ஸோ இதுதான் இந்த கோர்ஸான இன்ட்ரடியூஸ் இன்ஷா அல்லாஹ். நெக்ஸ்ட் ஓகே அல்ஹம்துலில்லாஹ். ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்க எல்லாரும் வெயிட் பண்ணுங்க. அடுத்து உங்களுக்கான சர்டிஃபிகேட்ஸ் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து உங்களுக்காக வந்து ஒரு குவிஸ் காத்துட்டு இருக்கு இன்ஷா அல்லாஹ். ஸோ அதில் வின் பண்றவங்களுக்கு பிரைஸ் இருக்கு. ஸோ கண்டிப்பா அதையும் நீங்க அட்டன் பண்ணிட்டு போங்க. இன்ஷா அல்லாஹ் யாரும் இதுல பாதியிலே லெஃப்ட் ஆயிடாதீங்க. நெக்ஸ்ட் கோர்ஸ் என்ன அப்படின்னா ரவுலத்துல் அத்ஃபால். இது யாருக்கு அப்படின்னா நம்மளுடைய கிட்ஸுக்காக உள்ள கோர்ஸ். இந்த கிட்ஸுக்கான கோர்ஸ் என்ன அப்படின்னா வந்து இதுல வந்து நிறைய விஷயங்களை கத்துப்பாங்க. வெறும் நம்ம வந்து பிள்ளைங்களுக்கு வந்து ஸ்கூல் படிப்புல நிறைய விஷயங்கள் கத்துக் கொடுக்குறோம். ஒவ்வொரு சப்ஜெக்ட்ஸ் படிக்கிறாங்க. தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ் அப்படின்னு நிறைய ஒரு சப்ஜெக்ட் வைஸ் படிக்கிறாங்க. அதே மாதிரி இந்த சின்ன வயசுல எது நம்ம சின்ன வயசுல நம்ம பிள்ளைங்களுக்கு கொடுக்குமோ அதுதான் லைஃப் லாங் நிற்கும். அப்ப இந்த வயசுலயே அவங்களுக்கு இந்த ஆணிமர் பசுமரத்து ஆணி போல இந்த விஷயங்களை நம்ம கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பா அது லைஃப் லாங்ல நிற்குங்கிறதுனால ஒரு சப்ஜெக்ட் வைஸ் அக்கீதா, சலா பத்தி, ஈமான பத்தி, அப்புறம் அஹ்லாக் பத்தி இதுக்கு முன்னாடி பேசின ஒருத்தவங்க அந்த கோர்ஸ்ல முடிச்சவங்க தான். ஸோ அவங்களுக்கு அந்த மாதிரி விஷயங்களை நம்ம வந்து ஒரு கிரேட் பை கிரேடா ஃபர்ஸ்ட் கிரேட், செகண்ட் கிரேட், தேர்ட் கிரேட் அப்படின்னு ஒரு ஒரு இதை நாங்கள் டிசைன் பண்ணியிருக்கோம் இன்ஷா அல்லாஹ். ஸோ உங்களுடைய பிள்ளைங்களை இன்ஷா அல்லாஹ் இந்த கோர்ஸ்லயும் ஜாயின் பண்றதுக்கு இன்ஷா அல்லாஹ் நீங்க வந்து ஆஃப்டர் ரமதானுக்குள்ள நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுவோம்.
அதுக்கான அட்மிஷன்ஸும் போயிட்டு இருக்கு. ஸோ கண்டிப்பா எங்களை காண்டாக்ட் பண்ணி உங்களுடைய பிள்ளைங்களை இன்ஷா அல்லாஹ் ஈமான்தாரியா தக்குவா உள்ள பிள்ளைங்களா இன்ஷா அல்லாஹ் மாறுவதற்கு இன்ஷா அல்லாஹ் நாங்க எல்லாரும் உங்களுக்கு துணையா நிக்கிறோம். நீங்க எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க இன்ஷா அல்லாஹ். ஓகேவா? பாரக்கல்லாஹு ஃபீக்கும், ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் சலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜஸாக்கல்லா ஹைர் சகோதரி. அல்ஹம்துலில்லாஹ். இன்ஷா அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுடைய கிருபையை கொண்டு இந்த வகுப்புகள் இன்ஷா அல்லாஹ் நடைபெற இருக்கின்றன. இந்த வகுப்புகளை கொண்டு அல்லாஹ் நம்மை பயனடைய செய்வானாக. அடுத்தபடியாக இப்பொழுது இந்த கன்சுல் இல்ம் அகாடமியில் படித்து தேர்ச்சி பெற்ற அகாடமியின் மாணவ மாணவிகளுக்கு சர்டிபிகேட் வழங்குவதற்காக நமது சகோதரி ரோஷன் அவர்களை அழைக்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ், கன்சுல் அகாடமியில் பயின்று தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கான சர்டிஃபிகேட்ஸ் ஃபார் ரவுதாத்துல் அத்ஃபால். Alhamdulillah, certificate of completion goes to Shazana. Barakallah feek, sister. Next, Muhammad Suhaina. Barakallah feek. Muhammad Arfan. MashaAllah, Barakallah feek. Next, certificate of Al-Irshad course goes to Safana Banu. Barakallah feek, dear. Roja Benashir. Barakallah feek. Safna. MashaAllah, Barakallah feek. Sara Parveen. Barakallah feek, dear. Rukhsana. MashaAllah, Barakallah feek. Anis. Barakallah feek. Ainul Murliya. Barakallah feek. Farhanatul Misriya. Barakallah feek. Hina Khaushir. Barakallah feek, dear. Marjiliya. Barakallah feek. Maimun Nisha. Barakallah feek. Next, certificates for 30th juz completion. Shabana Yasmin. Barakallah feek. Sumayya. MashaAllah, Barakallah feek. Sufayya Parveen. Barakallah feek, dear. Aisha Tawfiq. Barakallah feek. Zainab Fatima. MashaAllah, Barakallah feek. Noorul Mufina. Barakallah feek, dear. Sirajul Taslima. MashaAllah, Barakallah. Hafila Quraish. Barakallah feek. Fatima. Barakallah feek, dear. Irfana Fatima. Barakallah feek. Hannan bint Mujib. Barakallah feek. Certificates of color events. Alhamdulillah, Kanzila color host பண்ணி கலர்ஸ்ல ஈவெண்ட்ஸ் நடத்தின பார்ட்டிசிபென்ட்ஸ். Certificate goes to Afrin Rahmat for Quranic story. Barakallah feek. Mehnaz for Prophet story. Barakallah feek, dear. Hasna for names of Allah. Maryam for names of Allah. Barakallah feek, dears. Parveen Banu for Bayan. MashaAllah, Barakallah feek. Almas for Kirat competition. Barakallah feek. All of them are Red House. Now comes to Blue House. Umar Farooq for Quran story. Barakallah feek. Rayyan Fatima for Quranic story. Barakallah feek. Safa for Kirat. Barakallah feek, dear. Maryam for Islamic project. MashaAllah, Barakallah feek. Sumayya for Bayan. MashaAllah, Barakallah feek. Shazim for Bayan. MashaAllah, Barakallah feek. Next goes the White House for Kirat. Muhammad Shanaf. Barakallah feek. Next, the Green House. Abdul Hafiz for Quranic story. Barakallah feek. Irbiana for Kirat competition. Barakallah feek. Aisha for Quranic story. MashaAllah, Barakallah feek. Afrin Maryam for Kirat competition. MashaAllah, Barakallah feek. Habiba for Quranic story. MashaAllah, Barakallah feek. Suhaina for Kirat. MashaAllah, Barakallah feek. And Amrin for Quranic story. MashaAllah, Barakallah feek. Alhamdulillah, Barakallah feekum for all the teachers. Alhamdulillah, Jazakallah khair. பாரக்கல்லா ஜஸாக்கல்லா ஹைரன் சகோதரி. அல்ஹம்துலில்லாஹ், இங்கு அழகான முறையில சர்டிபிகேட் வாங்கின அனைத்து மாணவர்களுக்கும் அல்லாஹ் அவர்களுடைய இல்முல அல்லாஹ் பரக்கத் செய்வானாக. ஒரு செடிக்கு ஆணி வேரே என்ன சொல்லுவோம்னா அந்த வேறுதான், பலமே வந்து அந்த ஆணி வேறுதான், சரிங்களா? அப்போ இந்த சர்டிபிகேட் வாங்கின மாணவர்கள் அனைவர்களுக்குமே சரி ஒரு ஆணி வேறு பின்ன இருக்காங்கன்னா அந்த ஆசிரியர்கள் தான். அல்ஹம்துலில்லாஹ், இந்த அகாடமியின் ஆசிரியர்களான சிஸ்டர் ரஹ்மத் குப்ரா,
சிஸ்டர் ஹல்வத், சிஸ்டர் ஃபஹீமா, சிஸ்டர் ஜசீமா, சிஸ்டர் ஆசியா, சிஸ்டர் ஆயிஷா சித்திகா, சிஸ்டர் ஃபர்ஹானா, சிஸ்டர் முபீனா, சிஸ்டர் முஹ்சினா, சிஸ்டர் நாதிரா, சிஸ்டர் நிஅமத், சிஸ்டர் ரஸ்மீன், சிஸ்டர் ரோஷன், சிஸ்டர் ஷீரின், சிஸ்டர் பரகத், சிஸ்டர் பஷீரா, சிஸ்டர் ரித்வானா, சிஸ்டர் ரஹீமா, சிஸ்டர் ஷம்சு நிஷா, சிஸ்டர் ஷாஹிகா, சிஸ்டர் இக்ரா, சிஸ்டர் நுஸ்ரா, சிஸ்டர் முஷரப். அல்ஹம்துலில்லாஹ். இந்த ஆசிரியர் அனைவர்களையும் பாராட்டுவதில் மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு மாணவனுடைய வாழ்க்கைக்கு கல்வி எவ்வளவு முக்கியம் வாய்ந்ததோ அதைவிட மிகவும் முக்கியம் வாய்ந்தது இந்த கல்வியை கற்பிக்கும் சிறந்த ஆசிரியர்கள் தான். சிற்பிக்கு முத்து என்பது அழகு போல் கல்விக்கு ஆசிரியர் தான் அழகு. அதே போல் இங்கு எங்களுடைய ஆசிரியர்கள் அனைவர்களும் முத்துக்கள் ஆவார்கள். அவர்களுக்கு அல்லாஹ் அருள் புரிவானாக. ஜஸாக்கல்லாஹ் ஹைர். அடுத்தபடியாக இப்பொழுது நாம் கேள்வி பதில் நிகழ்ச்சிக்கு நகருவோம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த கேள்விக்கு யாரு வேணாலும் ஆன்சர் பண்ணலாம். இன்ஷா அல்லாஹ் ஃபர்ஸ்ட் ஹேண்ட் ரைஸ் பண்றவங்க இன்ஷா அல்லாஹ் சொல்லலாம். சரிங்களா? முதலாவது கேள்வி, சூரா தௌபாவில் எந்த வசனத்தில் 4 பாவங்களை மன்னித்ததாக அல்லாஹ் கூறுகிறான்? சிஸ்டர்ஸ், யாரு வேணாலும் ஆன்சர் பண்ணலாம். இன்ஷால்லா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, அன்மியூட் பண்ணுவாங்க. ஃபோர் இல்லனா 3. அல்ஹம்துலில்லாஹ், பாரக்கல்லாஹ். விடை அளித்தவங்களுக்கு அல்லாஹ் அருள் செய்வானாக. மாஷா அல்லாஹ். மூணு பேரு சரிங்களா? இன்ஷா அல்லாஹ். அந்த சஹாபாக்களை பத்தி ஒரு சின்னதா நான் ஒரு தகவலை நான் சொல்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சகோதரிகள் அனைவரும் இந்த கேள்விக்கான ஆன்சர் இன்ஷா அல்லாஹ் பண்ணுங்க. சூரா தௌபாவுல எந்த வசனத்துல அல்லாஹ் வந்துட்டு 3 பேருடைய பாவங்களை மன்னிச்சிட்டேன் அப்படின்னு அல்லாஹ் வந்து சொல்லியிருப்பான். சஹாபாக்கள் 3 பேருடைய பாவ மன்னிப்பு வந்து நான் மன்னிச்சிட்டேன் அப்படின்ட்டு அல்லாஹ் வந்து வகை அனுப்பியிருப்பான். அது எந்த வசனம் அப்படின்ட்டு அதான் கேள்வி. இந்த கேள்விக்கு ஆன்சர் தெரிஞ்சவங்க உங்களுடைய ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. ஸோ உங்களை அன்மியூட் பண்ணுவாங்க. இன்ஷா அல்லாஹ் நீங்க வந்து பதில் சொல்லலாம். அர்ஃபான் மேம் 4. இல்ல நெக்ஸ்ட் சிஸ்டர்ஸ் வேற யாராவது? உம்மு மரியம். Surah Tawbah 180. 118. கரெக்ட். அல்ஹம்துலில்லாஹ், பாரக்கல்லாஹ் ஃபீக்கும் சிஸ்டர் உம்மு மரியம். அந்த வசனத்துல வந்து அல்லாஹ் வந்து 3 பேருடைய பாவங்களை வந்து நான் மன்னிச்சிட்டேன், அதாவது அவங்களோட தௌபாக்களை நான் வந்து ஏற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லுவான். அது என்னதுன்னா, தபுக் போருக்காக எல்லாரும் தயாராகும் போது 3 சஹாபாக்கள் மட்டும் அந்த போருக்கு வந்து போக மாட்டாங்க.
அந்த போர்ல வெற்றி அடைஞ்சதுக்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனா வந்தது பிறகு எல்லாருமே யாரெல்லாம் போருக்கு போகாமல் இருந்தாங்களோ அவங்க எல்லாருமே வந்துட்டு நயவஞ்சகர்கள் அப்படின்னு அடையாளம் இருந்துரும். ஆனாலும் உண்மை விசுவாசிகள் சில பேர் பின்தங்கி இருப்பாங்க. அவங்கள 3 பேரு. காப் இப்னு மாலிக், முராரா இப்னு ரவி, ஹிலால் இப்னு உமையா ரலியல்லாஹு அன்ஹுமா. இவங்க 3 பேரும் பொய் சொல்லாம உண்மையான காரணங்கள சொல்லியே ம் ரசூல்லா கிட்ட வந்து சத்தியம் பண்ணியிருப்பாங்க. ஸோ ரசூல்லா என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, அல்லாஹுடைய தீர்ப்பு வர வரைக்கும் யாரும் இவங்கள்ட்ட பேச வேணாம் அப்படின்ட்டு மற்ற சஹாபாக்களுக்கு கட்டளையிட்டிருப்பாங்க. நபி அவர்களும் மற்ற தோழர்களும் வந்துட்டு பேசாம அந்த புறக்கணிக்கிறதுனால, அந்த 3 பேருக்குமே வந்துட்டு இந்த பூமியே வந்து அந்த துனியா ரொம்ப நெருக்கடியா இருக்கும் அவங்களுக்கு. ஸோ இந்த நிலையிலேயே 40 நாட்கள் ஆனதுக்கப்புறம், நீங்க அவங்களுக்கு வந்து நீங்க மனைவியை விட்டு நீங்க விலகி இருக்கணுன்ற ஒரு உத்தரவுமே வந்திருக்கும். இந்த மாரி ஒரு 50 நாட்கள் ஆனதுக்கப்புறம் அவங்களுடைய தௌபாக்கள் அல்லாஹ் அறிந்து, அல்லாஹ் வந்து அவங்கள வந்து மன்னிச்சுட்டான். அ அந்த அத்தியாயத்த தான் அல்லாஹ் வந்துட்டு சூரா தௌபால 118வது வசனத்துல அல்லாஹ் சொல்லியிருப்பான். அல்லாஹ்வின் உத்தரவை எதிர்பார்த்து தீர்ப்பு கூறாது விட்டு வைக்கப்பட்டிருக்கும் மூவரையும் அல்லாஹ் மன்னித்து விட்டான். பூமி இவ்வளவு விசாலமாக இருந்தும் அது அவர்களுக்கு மிக்க நெருக்கமாகி அவர்கள் உயிர் வாழ்வது மிக்க கஷ்டமாகிவிட்டது. அல்லாஹ்வை அன்றி அவனை விட்டு தப்புமிடம் அவர்களுக்கு இல்லவே இல்லை என்பதையும் அவர்கள் நிச்சயமாக அறிந்து கொண்டனர். ஆதலால் அவர்கள் பாவத்திலிருந்து விலகிக் கொள்வதற்காக அவர்களுடைய குற்றங்களை மன்னித்து அவர்களுக்கு அல்லாஹ் அருள் புரிந்தான். நிச்சயமாக அல்லாஹ் எப்படி இருக்கான்? மிக்க மன்னிப்பவனாகவும் கிருபையுடனாகவும் இருக்கிறான். சுப்ஹானல்லாஹ். இதுதான் அந்த கேள்விக்கான பதில். மாஷா அல்லாஹ். உம்மு மரியம் சிஸ்டர், நீங்க உங்களோட அட்ரஸ் அண்ட் ஃபோன் நம்பர வந்துட்டு சாட்ல இருக்கக்கூடிய நம்பருக்கு அனுப்புங்க. இன்ஷா அல்லாஹ். ஜஸாக்குமுல்லாஹ் கைர். பாரக்கல்லாஹு ஃபீக். அடுத்த கொஸ்டின், அல் குர்ஆனில் கூறப்பட்டுள்ள 25 நபிமார்களுடைய பெயர்களையும் சொல்லணும். ஓகே. ஐஃபோன்னு இருக்கே, உங்களோட பேரு? சிஸ்டர். வலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம். சொல்லவா சிஸ்டர்? சொல்லுங்கம்மா. ஆதம், இத்ரீஸ், நூஹ், ஹூத், சாலிஹ், இப்ராஹிம், இஸ்மாயில், இஸ்ஹாக், லூத், யாக்கூப், யூசுப், சுஹைப், அய்யூப், யூனுஸ், துல்கிஃப், மூசா, ஹாரூன், இலியாஸ், யஸா, தாவூத், சுலைமான், ஜக்கரியா, யஹ்யா, ஈசா, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சிஸ்டர். எஸ், மாஷா அல்லாஹ். அல்லாஹும்ம பாரிக். உங்களுடைய பேர்? ஐஃபோன்னு பேர் இருக்கே. அல்மாஸ் பேகம் சிஸ்டர். அல்மாஸ். மாஷா அல்லாஹ். பாரக்கல்லாஹு ஃபீக்கும். அல்மாஸ், நீங்களும் உங்களுடைய அட்ரஸ் அண்ட் டீட்டெயில்ஸ் வந்து சாட்ல இருக்கக்கூடிய நம்பருக்கு இன்ஷா அல்லாஹ் அனுப்புங்க. ஓகே, அடுத்த கேள்விக்கு போகலாம். எல்லாரும் ரெடியா இருங்க. யாருடைய ஹேண்ட் ஃபர்ஸ்ட் ரைஸ் ஆகி வருதோ உங்களுக்கு தான் நம்ம வந்துட்டு சான்ஸ் கொடுப்போம். ஓகேவா? இது ரேண்டமா நம்ம சூஸ் பண்ணக்கூடிய இதுதான். ஓகே. ஸோ இது நீங்க வந்துட்டு முதல்ல ஹேண்ட் ரைஸ் பண்ணீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து நம்ம அன்மியூட் பண்ணுவோம் இன்ஷா அல்லாஹ். அடுத்த கேள்வி, எந்த சஹாபாவிற்கு மலக்குமார்கள் ஜனாசா குளிப்பாட்டினாங்க? தஸ்னீம் அஹ்மத். ஹன்தலா. ஹன்ஜலா. எஸ், மாஷா அல்லாஹ். பாரக்கல்லாஹு ஃபீக். எதுனாலன்ட்டு தெரியுமா சிஸ்டர்? ஓகே, அல்ஹம்துலில்லாஹ். உஹதுடைய போரின் போது ஹன்ஜலா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க வந்து குஷூல் கடமையா இருந்திருக்கும். அதனால அவங்க அந்த போர்ல வந்து கலந்துக்கிட்டதுனால அதுல அவங்க வந்துட்டு ஷஹீத் ஆயிருவாங்க.
குளிப்பு கடமையா இருக்கிறவங்க அவங்களுக்கு வந்து மலக்குமார்கள் குளிப்பாட்டி ஜனாசா பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ இதுதான் அதற்கான பதில். மாஷா அல்லா. அல்லாஹ் பாரிக் தஸ்னீம் அஹமத். சிஸ்டர், நீங்களும் உங்களுடைய பேர் அண்ட் அட்ரஸை இன்ஷா அல்லாஹ் எங்களுக்கு அனுப்பி வைங்க. பரக்கல்லாஹ் ஃபீக்கும். ஆன்சர் பண்ண 3 பேருக்கும் அண்ட் ட்ரை பண்ண எல்லாருக்குமே அல்ஹம்துலில்லாஹ், ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர். இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து இதை மாதிரி கேள்வி பதில்கள்ல கலந்துக்கிறதுக்கு அல்லாஹ் உங்கள் எல்லாருக்கும் உதவி செய்வானாக. ஜஸாக்கல்லா ஹைர் சகோதரி. ஜஸாக்கல்லா. அல்ஹம்துலில்லாஹ். இப்பொழுது இந்நிகழ்ச்சி முடிவிற்கு வந்துவிட்டது. இப்பொழுது நன்றி உரையை கூறுவதற்காக அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். ஈவெண்ட் வந்து இன்னும் கொஞ்ச நேரத்துல முடிஞ்சிடும். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு குட்டி அப்டேட் என்ன அப்படின்னா, அல்ஹம்துலில்லாஹ் நியூ கோர்சஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம் அப்படின்னு நம்மளோட உஸ்தாதா வந்து சொல்லியிருப்பாங்க. இப்போ வந்து நம்ம ஒரு பிளஸிங் மந்த்தை வந்து ரீச் பண்ண இருக்கோம் இல்லையா? மந்த் ஆஃப் ரமதான். ரமதான்ல என்ன பண்ணணும், என்னென்ன மாதிரியான விஷயங்கள் இருக்கு அப்படிங்கறத உஸ்தாதா சஃப்ரீனா வந்து நமக்கு சொன்னாங்க. ஸ்லைட் போட்டு டீட்டெயில்டா எக்ஸ்பிளைன் பண்ணி மாஷா அல்லாஹ் நம்மளோட ஈமான் எல்லாம் ரொம்பவே ஜாஸ்தியா பூஸ்டப் பண்ணி விட்டுட்டாங்க. ஸோ அந்த ரமதான்ல நம்மளுடைய அகாடமி சார்பா நம்ம நிறைய கோர்சஸ் பண்ணலாம் அண்ட் நிறைய மாதிரியான கிளாஸஸ் கொடுக்கலாங்கிற விஷயங்கள் வந்து இருந்துட்டே இருக்கு. ஸோ நம்ம இப்ப என்ன கோர்சஸ் கொடுக்க போறோம் ரமதான்ல அப்படின்னா, ஓப்பன் மக்ரா அப்படிங்கிற கோர்ஸ் வந்து கொடுக்க போறோம். அதாவது ஓப்பன் மக்ரா அப்படின்னா என்னன்னா, என்ன டைம்ல வேணா, அதாவது சில டீச்சர்ஸ் வந்து அவங்களோட ஃப்ரீ டைம் சொல்லியிருப்பாங்க. அந்த டைம்ல யார் யாருக்கெல்லாம் என்னோட ரெசிடேஷனை குரான் ஓதுறத வந்து நான் கரெக்ட் பண்ணிக்கணும், என்னோட தஜ்வீத் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா இம்ப்ரூவ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறவங்க எல்லாம் ஸோ கொடுத்துருக்கிற டைம்ல வந்துட்டு நீங்க ஒரு பேஜஸ் ஆர் 2 பேஜஸ் டீச்சரோட கன்வீனியன்ட் பொறுத்து நீங்க ஓதிக்கலாம். அண்ட் ஒன்னொன்னு துவா கிளாஸ், சின்ன பசங்களுக்கான துவா கிளாஸ். துவா அப்படிங்கிறது வந்து அல்லாஹ் கிட்ட க்ளோஸா கனெக்ட் பண்றதுக்கான ஒரு சின்ன வழி. நம்ம எப்பவுமே அல்லாஹ்வை ரிமைண்ட் பண்ணிட்டே இருக்கலாம். துவா ஓதும் போது, சாப்பிட்றதுக்கு முன்னாடியா இருக்கட்டும், பின்னாடியா இருக்கட்டும், ஏதோ ஒரு துவா. இல்ல நம்ம நார்மலா ஏதாச்சும் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம துவா பண்ணோம் அப்படின்னா கூட அது வந்து நம்மளுக்கும் அல்லாஹ்க்குமான ஒரு கனெக்ஷனா இருக்கும். ஸோ அந்த கிளாஸஸ் இது வந்து கிட்ஸ்க்கு மட்டும் தானா அப்படின்னா கிடையாது. ஈவன் பெரியவங்களுமே கூட இல்ல எனக்கு வந்து நான் துவா லேர்ன் பண்ணணும் அப்படின்னா இன்ஷா அல்லாஹ் நீங்களுமே வந்துட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். அல்ஹம்துலில்லாஹ். ஸோ அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நம்ம உங்களுக்கு நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்ல வந்து கொடுப்போம். வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் வந்துட்டு சாட் பாக்ஸ்ல இருக்கு அண்ட் நம்மளுடைய அகாடமியோட நம்பர்ஸுமே உங்களோட சாட் பாக்ஸ்ல இருக்கு. இன்ஷா அல்லாஹ் அதை நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. ரமதான் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு பிளஸிங்கான ஒரு மந்த். நம்ம எல்லாருக்குமே வந்துட்டு ஒரு ஹதீஸ் தெரியும் அப்படிதானே? சஹாபாக்கள் எல்லாருமே வந்து ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு சபையில உட்கார்ந்து இருக்கும் போது 2 பேர் வந்து ரொம்ப ஈக்குவலான அமல் செஞ்சிருப்பாங்க. 2 பேருமே ஒன்னா இஸ்லாம் அக்செப்ட் பண்ணிருப்பாங்க. ஒரே நேரத்துல பேட்டிலுக்கு போவாங்க. எந்த பேட்டிலா இருந்தாலும் ஈவன் அமல் வந்து ரொம்ப சேமா இருக்கும். அப்படி இருக்கும்போது ஒருத்தர் மட்டும் முன்னாடி இறந்துருவாங்க. ஒரு சஹாபா மட்டும் கொஞ்சம் முன்னாடியே இறந்துருவாங்க. செகண்ட் சஹாபா வந்துட்டு 1 வருஷம் லேட்டர் இறந்து போவாங்க. அப்போ வந்துட்டு பீப்புள்ஸ் எல்லாருமே ரசூல்லா கிட்ட கேட்பாங்க, இவங்க 2 பேர்ல யாரு சிறந்தவங்கன்னு சொல்லி கேட்கும் போது ரசூல்லா வந்து ரொம்ப யோசிப்பாங்க. யோசிச்சுட்டு ஒருத்தவங்க வாழ்ந்துட்டு இருந்தாங்க இல்லையா, 1 வருஷம் லேட்டா இறந்து போனாங்க இல்லையா, அவங்களதான் சொல்லுவாங்க. கம்பானியன்ஸ் எல்லாம் கேட்பாங்க, ரசூலோட கம்பானியன்ஸ் எல்லாம், ஏன் அப்படி 2 பேரும் ஒன்னாதானே இஸ்லாம் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க, ஒன்னாதானே எல்லாமே பண்ணாங்க அப்படின்னு சொல்லும் போது ரசூல்லா சொல்லுவாங்க, இவங்களை விட, அதாவது 1 வருஷம் முன்னாடி இறந்து போனவங்களை விட லேட்டர் இறந்து போனாங்கல்ல, அவங்க வந்து ஒரு ரமதானை பார்த்திருக்காங்களே, அதாவது ஒரு இயர் ஆஃப் ரமதான் அவங்க பார்த்திருக்காங்கல்ல, அதோடைய ரிவார்ட்ஸ் வந்து ஜாஸ்தியா இருக்காதான்னு சொல்லி கேட்கும்போது சஹாபாக்கள் எல்லாருமே வந்துட்டு ஓ ஆமா அல்ல அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணாங்க. ஸோ அல்லாஹ் வந்து நம்மளுக்கு இந்த ரமதானை கொடுத்துருக்கான். நம்ம கூட போன ரமதான்ல இருந்த நிறைய பேர் நம்ம கூட இல்ல. இப்ப இருக்கிற நம்ம வந்துட்டு நெக்ஸ்ட் இருப்போமா அப்படின்னா அல்லாஹு ஆலம் இல்லையா? ஸோ ஒரு நாளா இருக்கட்டும், ஒவ்வொரு நேரமா இருக்கட்டும், ஈவன் ஒவ்வொரு செகண்டா இருக்கட்டும், அது வந்து அல்லாஹ் நமக்கு கொடுத்த பிளெஸிங். இந்த வேர்ல்டு வந்துட்டு இந்த வேர்ல்ட்ல இருக்கக்கூடிய விஷயங்களை வந்துட்டு என்ஜாய் பண்றதுக்காக மட்டும் கிடையாது. அல்லாஹ் வந்து நம்மள படைச்சதுடைய நோக்கமே என்ன? நோக்கம் சொல்லலாமே. வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன். ஆமா, கண்டிப்பா அல்லாஹ் வந்து நம்ம என்ன பண்ணணும், அவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை வந்து நம்ம பண்ணணும். சோ அதுக்கு தான் நம்ம மெயினா வந்திருக்கோமே தவிர
மித்த எல்லாமே செகண்டரி தான். அதுக்காக வந்துட்டு நான் அப்படியே தான் இருக்கணுமாங்கிறது இல்ல. உலகத்துல இருக்கக்கூடிய விஷயங்கள் ஹலாலான முறையில இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். அதுக்காக அல்லாஹ்வ விட்டுட்டு எனக்கு இன்னைக்கு ஒரு ஃபங்ஷன் இருக்கு நான் தொழுகல அப்புறம் சேர்த்து தொழுதுக்கிறேன் அந்த மாதிரியான இன்டென்ஷன் எதுவுமே இல்லாம இந்த ரமதான்ல நம்மளோட இன்டென்ஷன் ரொம்ப பியூரா வச்சுக்கணும். அண்ட் நிறைய விஷயங்கள் நமக்கு சொன்னாங்க இல்லையா? சோ இந்த ரமதானுக்கும் அடுத்த ரமதானையும் நம்ம செல்ஃபா வந்து அனலைஸ் பண்ணணும். போன ரமதான் நான் எப்படி இருந்தேன், இப்ப ரமதான் நான் எப்படி இருக்கேன். அண்ட் அதே மாதிரி உங்க ரமதானுக்கான ட்ராக்கர் நீங்க செட் பண்ணிக்கோங்க, ஷெட்யூல் நீங்க போட்டுக்கோங்க. இந்த ரமதான் இப்படிதான் நான் ஃபாலோ பண்ணணும். நான் குரான் படிக்கிறதா இருக்கட்டும், குரான் பிராக்டிஸ் பண்றதா இருக்கட்டும், அண்ட் ஹிஃப்ஸ் பண்றதா இருக்கட்டும், இது எனக்கான நேரம். இது நான் இந்த நேரம் பண்ணியாவும். இப்ப முன்னாடிலாம் நம்ம சாப்பிடுறதுக்கு ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணுவோம்ல, இது ஈவன் கெஸ்ட் வந்தாலுமே கெஸ்டையும் சேர்ந்து உட்கார வச்சு நம்ம சாப்பாடு கொடுப்போம்ல. அதே மாதிரி குரான் படிக்கிறதுக்கு ஒரு நேரம் ஃபிக்ஸ் பண்ணுங்க, குரான் மெமரி பண்றதுக்கு ஒரு நேரம் ஃபிக்ஸ் பண்ணுங்க. ரமதான கொஞ்சம் கூட வேஸ்ட் பண்ணாதீங்க. இப்ப நம்ம நான் சொல்லும் போது என்ன இன்டென்ஷன் எனக்கு இருக்கோ, கேட்கும் போது ஒரு மாதிரி கேட்கும் போதும் சரி, சொல்லும் போதும் சரி, ஈமான் அப்படியே ஹைல தான் இருக்கும். உண்மையா கேட்டுட்டு 5 நிமிஷம் கழிச்சு எப்படி இருக்குங்கிறது வந்துட்டு அது நமக்கு தெரியாது. சோ உங்களோட ட்ராக்கரை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்ப இந்த நேரத்துல நம்ம எவ்வளோ ஈமான் நம்மளுக்கு ஹை லெவல்ல இருக்கோ டில் எண்ட் அதே மாதிரியே இருக்கணும். இந்த ரமதான்ல இருந்து அடுத்த ரமதானுக்குள்ள நம்ம எவ்வளவு பண்ணிருக்கோம், என்ன பண்ணிருக்கோம், சோ நம்மளோட ட்ராக்கர் ஃபிக்ஸ் பண்ணி நம்மளே செல்ஃபா அனலைஸ் பண்ணிக்கணும். ஓகே மாஷா அல்லாஹ், போன ரமதானுக்கு இந்த ரமதான் நான் ஒரு அமல் எக்ஸ்ட்ரா பண்ணிருக்கேன்ப்பா. அதே மாதிரி அடுத்த ரமதானுக்கு ஓகே, ரெண்டை கம்பேர் பண்ணும்போது வரக்கூடிய ரமதான் வந்து நம்மளுக்கு எப்பவுமே வந்துட்டு ஜாஸ்தியா தான் இருக்கும். இப்ப நம்ம வேலைக்கெல்லாம் போனா நினைப்போம்ல, ஒரு மாசம் இவ்வளவு சேலரி இருக்கு, அடுத்த மாசம் இன்கிரிமெண்ட் கொடுத்துட்டாங்க, அதுல இருந்து கீழே வரக்கூடாதுன்னு நினைப்போம், மேல போகணும் தானே நினைப்போம். அதே மாதிரி ஈமான் வந்துட்டு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கதான் செய்யும். அட்லீஸ்ட் நம்ம ரமதானை ஃபிக்ஸ் பண்ணிக்கணும், இதுல இருந்து அடுத்த ரமதான் என்னோட லெவல் வந்துட்டு ஜாஸ்தியா இருக்கணும் அப்படின்னு. சோ இன்ஷா அல்லாஹ், சோ அதுக்கான ஒரு சின்ன ஸ்டெப் தான் வந்துட்டு நம்ம எடுத்து வச்சிருக்கோம். ஓப்பன் மக்ரா அண்ட் துவா கிளாஸ் அண்ட் நிறைய கிளாஸஸ் உடைய அப்டேட்ஸும் இன்ஷா அல்லாஹ் வரும். துவா செய்யுங்க அண்ட் நிறைய சப்போர்ட் பண்ணுங்க அகாடமிக்காக. துவா செய்யுங்க இன்ஷா அல்லாஹ். சோ மத்த டீடைல்ஸ் எல்லாத்தையுமே நம்ம வாட்ஸ்அப் குரூப்ல ஷேர் பண்ணுவோம். ஜஸாக்குமுல்லாஹு கைரன், பாரக்கல்லாஹு ஃபீக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் சலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பாரக்கல்லா, ஜஸாக்கல்லா ஹைர் சகோதரி. அல்ஹம்துலில்லாஹ். இப்பொழுது இந்நிகழ்ச்சி முடிவிற்கு வந்துவிட்டது. இப்பொழுது நன்றி உரையை கூறுவதற்காக நமது சகோதரி ஷம்சு நிசா அவர்களை அழைக்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கு. இந்த நிகழ்ச்சி நடைபெற பெரும் உதவியாக இருந்த அல்லாஹுவை புகழ்ந்தவளாக ஆரம்பம் செய்கிறேன். நிகழ்ச்சியை நல்ல முறையில் வழிநடத்தி கொண்டு சென்ற எமது ஃபவுண்டர் சகோதரி அப்சானா அவர்களுக்கும் அட்மின் டீம் அவர்களுக்கும் ஜஸாக்கல்லாஹு ஹைரன் கசீரா. இந்த நிகழ்ச்சியை அழகான முறையில் அல் குர்ஆன் வசனங்களை ஓதி ஆரம்பம் செய்து எமது அகாடமி மாணவி சகோதரி அஸ்மா அவர்களுக்கும் நம் அனைவரையும் சிறந்த முறையில் அழகாக வரவேற்ற சகோதரி ஃபஹீமா அவர்களுக்கும் ஒரு ஆண்டு வருடாந்திர பாட அறிக்கையை அழகாக தெரிவித்த சகோதரி பெனாசிர் அவர்களுக்கும் ஜஸாக்கல்லாஹு ஹைரன் கசீரா. அல்லாஹ் உங்களுக்கு அருள் புரிவானாக. மேலும் ரமதானை பற்றி அழகான முறையில் சிறப்பான முறையில் சிறப்புரையாற்றிய சகோதரி சப்ரீனா அவர்கள் அது அகாடமியில் பங்கேற்று தாங்கள் அடைந்த நற்பயன்களை பரிமாறிக்கொண்ட மாணவ சகோதர சகோதரிகளுக்கும், மேலும் இந்நிகழ்ச்சியை ஆரம்பம் முதல் இறுதி வரை சிறப்பான முறையில் எடுத்து வழங்கிய ஹோஸ்டிங் செய்த சகோதரி ரித்வானா அவர்களுக்கும், இந்த மார்க்க கல்வியை கற்க மாணவ மாணவியர்களுக்கு பெரும் ஊக்கமாகவும் உதவியாகவும் இருந்த பெற்றோர் மற்றும் ஆசிரியர் அவர்களுக்கும், உங்கள் பொன்னான நேரங்களை அல்லாஹ்விற்காக செலவு செய்து ஆரம்பம் முதல் இறுதி வரை அமைதியோடும் பொறுமையோடும் கலந்து கொண்ட அனைவருக்கும் எங்கள் கன்சுல் இல்ம் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஜஸாக்கல்லாஹு ஹைரன் கசீரா. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் உங்கள் அனைவருக்கும் அருள் புரிவானாக. அதே போல இந்த ரமதானின் நம்முடைய நல்ல அமல்களை வல்ல ரஹ்மானின் கருணையினால் ஏற்றுக்கொள்வானாக. மேலும் நம் அனைவருக்கும் இதே போல் கல்வியுடைய பாதையில் பயணிக்கக்கூடியவர்களாக ஆக்கி வைப்பானாக என்று துவா செய்தவளாக
நிறைவு செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். நம்ம அகாடமியோட நிறைய கனெக்ஷன்ல இருங்க. இன்ஷா அல்லாஹ் நிறைய கிளாஸஸோட அப்டேட்ஸ் வந்து நம்ம குரூப்ல வரும். ஸோ stay with us inshallah. Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuhu. Subhanallahi wa bihamdihi. Subhanakallahumma wa bihamdika. Ashhadu an la ilaha illa anta astaghfiruka wa atubu ilaik. Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuhu.